पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞான சந்நியாச யோகம், மோட்ச சந்நியாச யோகம். இதுல உபசம்ஹார பாஷ்யம் அப்படின்ற 66வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற பாஷ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா, நேற்று முடிக்கும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார், லாஸ்டா நேற்று முடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவதியேவ அன்யேஷாம் அஜ்ஞானாம் கர்மிணாம் அசன்யாசினாம் இது ஏஷ கீதா சாஸ்திரஸ்ய கர்த்தவ்ய அகர்த்தவ்யார்த்தஸ்ய விபாகா. இந்த கீதா சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது இதான் விபாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று லாஸ்ட்ல முடிக்கும் போது நம்ம பார்த்தோம். கீதா சாஸ்திரம் என்ன சொல்லுது, எதை பண்ணணும்னு சொல்லுது, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னா, காமிய கருமங்களை பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. விஷயம் மோட்சத்துக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறோமோ கர்ம விசாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். கர்ம விசாரம் அப்படின்னா என்னது, மொத்தம் 3 கர்மம் தான், சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம். சஞ்சிதத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கை வைக்கவே முடியாது, ஷீல்டு. திரும்ப திரும்ப நான் சொல்றது இதே தான் பார்த்தீங்கன்னா தைத்திரியம் ஆரம்பிக்கும் போதும் ஆச்சாரியர் தைத்திரியத்தோட அவதாரிகா பாஷ்யத்துல திரும்பவும் சொல்ல போறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மமோ பாத்த சமஸ்த துரிதேக்ஷை துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிதான் பார்த்தீங்கன்னா, என்னால பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட பாப்பங்கள் நாசமாகும் பொருட்டு நான் இந்த கர்மத்தை செய்கின்றேன் அப்படின்னு நித்திய கர்ம அனுஷ்டானங்களுக்கெல்லாம் நம்ம சங்கல்பம் பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாங்காட்டியும் பிளே ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சுக்கிட்டாவது ஒருத்தன் அவனோட நித்திய கர்மங்களை பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்தவத்தில் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. அப்ப நித்திய கர்மங்கள் பண்ணுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மங்கள் பண்றது டே டு லைஃப்ல நம்ம ரெகுலரா ஒரு ஜாக்கிங் போறோம், ஸ்நானம் பண்றோம், நல்லா ஒர்க் பண்றோம். இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது, ஜாக்கிங் போகும்போது, எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணும்போது
ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடக்கிற மாதிரியே டே டு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களை வந்து யார் ஒழுங்கா பண்ணிக்கிட்டு வரானோ அவனோட டே டு லைஃப் நல்லபடியா போகும். ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷ பலன். ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது எந்த கர்மா பண்ணாலும் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வைதிகமான நித்திய கர்மங்களுக்கு என்ன பேருன்னா புண்ணிய பலன் பிரம்மலோகே மகியத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நித்திய கர்மங்களுக்கு பலன் கண்டிப்பா பலன் இருக்கு. அப்போ சுத்திகரணம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கே, பாப்பங்களை சஞ்சிதத்துல இருக்கு அப்படின்னு. சஞ்சிதத்துல இருக்கிற கர்மங்களை யாராலையும் கை வைக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியரோட ஒரு சின்ன யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஜோசியர் சஞ்சிதம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னப்பா அது புதுசா சஞ்சிதம்லாம் சொல்றாரு ஜோசியர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடனே ஃபேமஸான ஜோசியர், அவர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, கரெக்டா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, சஞ்சிதம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா சொல்றாரு, கரெக்ட். அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச கருமங்கள்லாம் ஒரு கொடவுன் மாதிரி. அது சூப்பர், நல்லா சொல்றாரு, நல்லா சொல்றாரு. எனக்கு சந்தோஷமாயி போச்சு அதை கேட்டோன்னே. பரவாயில்ல, நம்ம எக்ஸாம்பிள் சொல்ற எக்ஸாம்பிள் இவரு சொல்றாரு, இது ஒரு கொடவுன்னு, பெரிய கொடவுனுக்குள்ளார சஞ்சித கர்மங்கள்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இது வரைக்கும் கரெக்டா சொன்னவர், அதுக்கப்புறம் தப்பா ஆரம்பிச்சிட்டார். யாருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் வலுவா இருக்கோ, ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்களுக்கு சஞ்சிதத்துல இருக்கக்கூடிய கர்மங்கள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஐயோ, என்னடா இது தப்பா பேசிட்டாரு அப்படின்னு. அப்ப ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிச்சாங்க. இது வெளியில இருக்கவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. அதுல என்ன எரர் அப்படின்னா, சஞ்சிதத்துல இருக்கிறது ஒரு மெச்சூரிட்டியான கருமங்களை எடுத்துதான் பிராரப்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் சஞ்சிதத்துல இருந்து மெச்சூரிட்டி ஆகி பிராரப்தமா வந்துடுச்சு. அப்ப சஞ்சிதத்துல இருக்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கையே வைக்க முடியாது. அதுல இருந்து மெச்சூரிட்டி ஆனதுதான் இப்ப பிராரப்தம். அப்ப பிராரப்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிற மொழிய சஞ்சிதத்துல இருக்கிறத அனுபவிக்கல. சஞ்சிதத்துல மெச்சூரிட்டி ஆகாம அனந்த கோட்டி கர்மங்கள் நல்ல லாக்கர்ல இருக்கிற மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது யாருக்கும் விசிபிள் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பிராரப்தத்தை தான் நம்ம அனுபவிச்சு தீர்க்க வேண்டியிருக்கு. பிராரப்தம் து இக புஜ்யதாம். பிராரப்தத்தை இங்கேயே அனுபவிச்சுதான் நாசம் பண்ண வேண்டி இருக்கும். மனசுல புரிஞ்சுக்கணும். சஞ்சிதம் லாக்டு, ஷீல்டு. இதுக்கப்புறம் நம்ம கையில என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. என்ன சாய்ஸ் அப்படின்னா ஆகாமி. நம்ம இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்மங்களை பண்றோமோ அதுக்கு பேர் ஆகாமி அப்படின்னு பேரு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. யோக சூத்திரம் சொல்லுது, ஏயம் துக்கம் அநாகதம். இப்ப இருக்கிற இந்த ஜென்மத்துல இருக்கிறத நம்மளால எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிச்சுக்கணும். ஆனா ஃபியூச்சர்ல வரக்கூடியத நம்மளால என்ன வேணாலும் தடுக்க முடியும். ஆகாமியில தான் நம்ம காரியம் பண்ண முடியும். சரி, அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். இப்ப நமக்கு ஆகாமி கையில இருக்கு. நம்ம கையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி கர்மம் இருக்கு. நம்ம பண்ற டே டு லைஃப்ல பண்றது. இதை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன பண்ணாருன்னா லாஸ்ட் 2 பேஜா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 43 போன பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல 6 ருக்ஷோர் முனேர் யோகம்ன்றதுல ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு சாதனம் எது அப்படின்னா, மோட்சத்தை அடையிறதுக்கு ஞானத்தை அடையிறதுக்கு சாதனம் எது அப்படின்னா முதல் ஸ்டெப்பு கர்மம். கர்மத்தை பண்ணினீங்கன்னா பந்தப்படுவீங்க. இப்ப நம்ம எல்லா ஜீவர்களும் பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல கர்ம யோகமா பண்ணினீங்க அப்படின்னா பந்தப்பட மாட்டோம். அப்ப மனசோட சமநிலையை அடையணும்னு யாராவது நினைக்கிறான் அப்படின்னா அவன் கர்மயோகத்தை முதல்ல செய்யட்டும். இதான் கீதா சாஸ்திரம் சொல்ற கர்த்தவிய விஷயம். இதுதான். அப்ப பந்தப்படணும்னா நீங்க கர்மத்தை பண்ணுங்க. பந்தப்படக்கூடாது, சம்சார பந்தம் எனக்கு வரக்கூடாதுன்னா கர்மயோகத்தை பண்ணுங்க. கர்மயோகத்தை பண்ணி நல்ல மனசு சமநிலை வந்துச்சு அப்படின்னா யோகத்துல ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். யோகம் நல்லா ஏறிட்டீங்கன்னா மனசு சாந்தமா இருக்கும். ஒரு ஜபம் பண்ணீங்கன்னா வெளியில மனசு போகாம இருக்கும். எந்த ஒரு ஜபம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசு சிதறில்லாம நீங்க வந்து குவைட்டா பண்ண முடியும். எதிர்காலத்தை நோக்கி எந்த சிந்தனையும் போகாம, கடந்ததை நோக்கி எந்த சிந்தனையும் போகாம மனசு சாந்தமா இருக்குன்னா நீங்க யோகத்துல ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பே போன இதுல சொன்னாரு,
என்ன பண்ணாருன்னா பக்தி பண்ணு. 4 விதமான பக்தர்களை சொல்லி ஞானி பக்திய சொன்னார். உள்ளுக்குள்ளார பரமாத்மா, உள்ளுக்குள்ளார நானா இருக்கார், அவர் ஆகாசம் மாதிரி எங்கும் இருக்கிறார் அப்படின்னு பகவானை பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லப்பட்ட முறைப்படி நல்ல பக்தி பண்றது. அனன்ய பக்தி, அகேத்துக பக்தி, அனன்ய பக்தி, பராபக்தி அப்படின்ற பக்தியை பண்ண 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 பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 44வது பேஜ்ல ஆச்சாரியர் சொல்லியிருந்தார், ததாமி புத்தி யோகம் தம். அவனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னை எந்த ஞானத்தினால் எப்படி என்னை நானா அறிவானோ அந்த விதமான ஞானத்தை நான் அவனுக்கு பிரசாதமா கொடுக்கின்றேன். அப்போ கர்மயோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்தின்ற உபாசனம், அது மூலமா ஈஸ்வர பிரசாதம். ஈஸ்வர பிரசாதம் வந்ததுக்கு பிறகு நிர்குணத்துக்கு தகுதி வந்துடுறான். அப்ப நிர்குணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார் அப்படின்னா, நல்ல குருநாதர் அனுப்பி வைக்கிறார். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. நிர்குண உபாசனைக்கு 12வது சாப்டர்லயும் 13வது சாப்டர்லயும் நிறைய குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு நிர்குண உபாசனை. அதெல்லாம் மெதுவா மெதுவா அடாப்ட் பண்ண 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 மெதுவா பாத்தீங்கன்னா ஞானம் கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 4-5 வருஷம் உங்களுக்கு சிரவணத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா ஞானம் கிடைச்சிரும். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஞானம் பரிபக்குவத்தை அடையிறதுக்கு, காயா இருக்கிற ஞானம் பழமா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய அந்த அமானித்துவம், அதம்பித்துவம்னு சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும், பக்தி யோகத்துல சொல்லக்கூடிய அத்வேஷ்டா சர்வபூதானம்னு சொல்லக்கூடிய குவாலிட்டிஸையும் எல்லாத்தையும் மெதுவா மெதுவா மெதுவா, அதுக்கு தான் நமக்கு நிறைய டைம் எடுக்கும். இதெல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் நிஷ்டா பிரகரணத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த நிஷ்டையை அடையிறதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா கிளியரா பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி கிடைச்சிடும். இதான் பாத்தீங்கன்னா விஷயம். இதுதான் கீதா சாஸ்திரத்தோட செய்ய வேண்டிய செய்யக்கூடாதவைகள். செய்யக்கூடாதவைகள் என்ன சுவாமி அப்படின்னா, நீங்க காமியப்பட்டீங்க அப்படின்னா காமானிய காமயத்தே மன்யமானக ச காமபிர் ஜாயத்தே தத்திர தத்திர. முண்டகோபனிஷத் சொல்லுது, எவனவன் எதை எதை ஆசைப்படுகின்றானோ அதை அடைவதற்கு ஆங்காங்கு பிறக்கின்றான், ஜென்மத்தை எடுக்கின்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஜென்மத்தை எடுத்துவோம். அப்ப இந்த ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் சொல்றது எல்லாமே இதெல்லாம் பொய், இது ஆசைப்படாத, இது பாத்தீங்கன்னா நீ கண்ற காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, அப்ப இதை ஆசைப்பட்டு இந்த சம்சாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு தான் ஞானம் சொல்லுது. அப்ப ஞானம் வர 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 நம்மள்ட்ட இருக்கிற காமம் என்ன ஆயிடும்? போயிடும். எதையுமே சங்கல்பிக்காம இருந்தோம் அப்படின்னா மனசு பாத்தீங்கன்னா சாந்தியாகும். இந்த ஞானம் நிஷ்டையா பரிணமிக்கும். இவ்வளவுதாங்க சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி காமப்படுறான் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியார் முன்னாடியே சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா 42வது பேஜ்ல மேல பாத்தீங்கன்னா தெரியும், அவித்யா காம பீஜம் ஹி சர்வம் ஏவ கர்ம. எந்த கர்மம் இருந்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா காமியம் இல்லாம ஒரு கர்மம் நடக்காது. எங்கெல்லாம் காமம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யா இருக்கும் அப்படின்னு மூலத்துக்கு வந்தாச்சு. அவித்யா காம கர்ம பிரவருத்தி, இவ்வளவுதாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் நடக்குதோ அங்க காமம் இருக்கும். அந்த இடத்துல காமத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அவித்யா இருக்கும். இப்ப நம்ம கர்மயோகம் பண்றோம்னா கூட என்ன இருக்கும்? கர்மயோகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு காமம் இருக்கு. என்ன காமம் இருக்கு? எனக்கு சித்த சுத்தி அடையணும்ன்ற காமம் இருக்கு. அதுக்காக தான் கர்மயோகத்தை பண்றோம். நான் மனசு சமநிலை அடையணும்னு ஒரு காமம் இருக்கு. மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு உபாசனை பண்ண முடியல, அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்தை நான் அனுஷ்டானம் பண்றேன், சித்த சுத்தி வேணும் அப்படின்றதுக்காக. அதுவும் ஒரு ஆசை தானே. அப்ப அந்த ஆசையும் பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப எந்த கர்மமா இருந்தாலும், கர்ம யோகமா இருந்தாலும் பின்னாடி ஒரு காமம் இருக்கணும். காமம் இருக்கு அப்படின்னாவே அதுக்கு மூலமா அவித்யான்னு ஒரு அஜ்ஞானம் இருக்கணும். என்ன அஜ்ஞானம்? நான் பூரணம், நான் சச்சிதானந்தம் அப்படின்றது தெரியாத ஒரு அஜ்ஞானம். நான் சித்தம் நினைக்கிறதுனால தான் சித்த சுத்தியை தேடுறேன். நான் இந்த தேகாதிகள் நினைக்கிறதுனால தான், தேகாதிகளுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறதுனால தான் நான் ஆசைப்படுறேன். அப்ப ஆசைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நான் என்னை அறியாதது முக்கியமா இருக்கு. ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்தியேதி. ஆத்மா மட்டும்தான் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், பொய்யானவை, மித்தியா
அப்படின்ற ஞானம் இல்லாததுனாலதான் ஒரு மனுஷன் ஆசைப்படுறான். ஆசையப்பட்டதை அடையறதுக்கு ஒரு கர்மத்தை பண்றான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஆச்சாரியார் என்ன பண்றாரு, இன்னைக்கு பாட்டத்துல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 145வது பேஜ் வந்துருங்க மேல. அவித்யா பூர்வகத்துவம் சர்வசிய கர்மனக அசித்தம் இது சேத். என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்வபக்ஷி சொல்றா, நீங்க சொன்னீங்களே எந்த கர்மா இருந்தாலும் அந்த கர்மத்துக்கு மூலம் காமம் இருக்கணும், காமத்துக்கு மூலம் அவித்யா இருக்கணும்னு சொன்னீங்களே. அவித்யாவதை யாருக்கும் கண்ணிலேயே தெரியாதே ஜி. அப்ப அவித்யா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவித்யாவை சித்தப்படுத்த முடியாது. அவித்யாவை பிடிச்சி என் கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவை எப்படி பிடிச்சி கண்ணுக்கு முன்னாடி எப்படி காட்டுறது? யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் இருக்கு. அனிர்வச்சனீயம். அப்ப அவ்யக்தம் அனிர்வச்சனீயம். அதை வந்து கையில பிடிச்சு காட்டுனா பிடிச்சு காட்ட முடியுமா சுவாமி? முடியாது. அப்போ வந்து அவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், அவித்யா பூர்வகத்துவம் சர்வசிய கர்மனக, எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி மூல காரணமா அவித்யா தான் இருக்கிறது அப்படின்னு அசித்தம் சித்தமாகவில்லை என்று கூறினால், அவித்யான்னு ஒண்ணுலாம் இல்லைங்க. யார்கிட்ட பிடிச்சி கேட்பீங்க அவித்யான்னு ஒண்ணு இருக்குன்னு? யாருக்காவது தெரியுமா? காமம் இருக்கா? ஆமா இருக்கு, எனக்குள்ளார காமம் இருக்கு, ஒன்னு அடையணும்னு. ஆனா காமத்துக்கு பின்னாடி ஒரு அவித்யா இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? நீங்க தான் சொல்றீங்க அவித்யா இருக்குன்னு. அவித்யால சித்திலாம் இல்லைங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றான். பூர்வபக்ஷியே திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றான். யதா பிரதிஷேத சாஸ்திரம், பிரதிஷேத சாஸ்திர அவகத. பிரதிஷேத சாஸ்திரம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது பிரதிஷேதம்? ஒரு லைன் இருக்கா? ஆமா 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 சித்தாந்தி. சித்தாந்தி ஆரம்பிக்கிறார். இல்லப்பா சித்தி ஆகலன்னு சொல்றியே, சித்தம் ஆகுது. எந்த கர்மத்துக்கு பின்னாடியும் காமம் இருக்கும், காமத்துக்கு பின்னாடி அவித்யா இருக்கும் என்பது சித்தமாகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், பிரம்மஹத்தியாதிபத்து. பிரம்மஹத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமணனை கொல்லுதலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தியான்ற ஒரு தோஷம். மகா பாதகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாதகம் அப்படின்னு 5 பாதகங்கள் சொல்றோம். இந்த மகா பாத்தகங்கள் பஞ்ச பாத்தகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாப்பத்துல பிராமணனை கொல்லுதல். ஏன் சுவாமி? ஏன் சூத்திரனை கொன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனுஸ்மிருதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரனை கொன்னா தண்டனை இல்லை, பிராமணனை கொன்னா மட்டும் தண்டனை. இப்ப மனுஸ்மிருதி எல்லாம் பத்தி நிறைய தீக்காக்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்களே. அப்ப பிராமணன் மட்டும் நான் கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்லப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா காலத்திலையும் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதை உண்டு. டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை வந்து வழி நடத்துறவங்களா இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா வேதம் படிச்ச பிராமணன் ரொம்ப கம்மி. இப்ப கூட பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து வேதம் படிச்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா வேதாந்தம் படிச்சவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எப்பவுமே பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ். அப்போ இந்த வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிராமணர்களை பாதுகாத்தா வேதத்தை பாதுகாத்தது மாதிரி ஆயிடும். அப்ப பிராமணர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒருத்தன் வேதம் படிச்சான்னு வச்சுங்களேன், அவன் 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வரான்னு வச்சுங்க, ஒரு அனுகிரகத்தோட வரான். அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன அக்ஞானத்தினால ஏதோ ஒரு பாப்பம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை சிரச்சேதம் பண்ணுங்க அப்படின்னு களை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? திரும்ப ஒரு பிராமணனை உண்டு பண்ணணும். அதுக்கு ஒரு நிறைய வருஷம் ஆகும். அதனால்தான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணனுக்கு முக்கியத்துவம் வேதத்தை சார்ந்துதான். வேதம் படிக்கல அப்படின்னா பிராமணன் என்ன வேணா பண்ணிக்கங்க, இதை எடுத்தாச்சு. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிராமணனை கொல்லுதல் மிகப்பெரிய பாபம். அதுக்கு பேரு பிரம்மஹத்யா தோஷம். ராமருக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு? ராமரே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை கொல்றாரு? ராவணனை கொன்னதுனால. ராவணன் யாரு? பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாதி. இங்க இருக்கவங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா திராவிடன், அவன் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் இல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாதி. அப்ப ராவணனை கொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஹத்யா தோஷம் வந்ததுனாலதான் ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி நல்லா இது பண்ணிட்டு இருக்கார், தோஷத்தை எல்லாம் போக்குறதுக்காக. அப்போ ஆமா ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பூஜை தான் பண்ணணும் மொழியா, அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ட் பண்ணக்கூடாது, தோஷம் வந்துடும். பிரம்மஹத்யான்னு பேர். அப்ப அந்த பிரம்மஹத்யா தோஷம் பண்றோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுங்களேன், பிரம்மஹத்யா தோஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு பிராமணனை நான் வந்து பாத்தீங்கன்னா கொல்றேன், அடிக்கிறேன், ஏமாத்துறேன், ஏதோ பண்றேன். அப்படி பண்ணும்போது அவனை நாசம் பண்றேன்னு வச்சுங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காமம் இருக்கும்.
அந்த காமத்துக்கு பின்னாடி ஆச்சாரியர் சொல்றாரு பிரதிஷேத பிரம்மஹத்தியாதிபத்தை அப்படின்னா யத்யபி சாஸ்திர அவகதம் நித்தியம் கர்ம. நீங்க பிரம்மஹத்தியாவை எதனால பண்ணுவீங்க? ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிராமணன் இருக்கிற சொத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து நாசம் பண்றீங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய கர்மான்னு சொல்றீங்களே சாமி, அதுவும் அதே மாதிரி தான் சாமி. 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அப்போ நீங்க பிரம்மஹத்தியான்ற ஒரு மகா பாத்தகத்தை பண்றதும் ஒண்ணுதான். அதுக்கு பின்னாடியும் காமம் தான் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. இவன்கிட்ட கொன்னு இவனோட சொத்தை அபகரிச்சு நான் ரொம்ப நல்லா சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தம் பண்றான். அதே மாதிரி தான் நித்திய கர்மங்களும் கூட யத்யபி சாஸ்திர அவகதம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட நித்திய கர்மங்களும் கூட ததாபி அவித்யாவத ஏவ பவதி. அது போலவே நித்திய கர்மங்களுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அவித்யாவை உடைய ஒரு அதிகாரி இருக்கான். அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு தான் காமம் உண்டாகுது, காமத்தை உடையவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை பண்றான். அவனுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கு? நித்திய கர்மத்தை பண்ணலனா என்ன ஆயிடும்? என்ன தோஷம் வந்துடும்? பிரத்யவாய தோஷம் வந்துடும். ஐயோ பிரத்யவாயம் வந்துருமா, அப்ப நான் நித்தியத்தை பண்றேன் அப்படின்னு அவன் நித்தியத்தை பண்ணிட்டு இருப்பான். உன்னோட டியூட்டியை விட்டுனா நீ நரக்கத்துக்கு போயிடுவ அப்படின்னா ஐயோ நரக்கத்துக்கு போக கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்றான்? தன்னை தேகம் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் நரகத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறான், அவித்யா இருக்கு. அதனால நான் என்ன பண்றான்? சொர்க்கத்துக்கு போகலாம், பாப்பம் இல்லாம போகணும்னு நித்தியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பிரம்மஹத்தியாவை பண்றவனுக்கு, பிராமணனை கொள்றவனுக்கு என்ன காமம் அவித்யா இருக்கோ அதே விஷயம்தான் நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்றவனுக்கும் காமமும் அவித்யாவும் இருக்கின்றது. அதனால்தான் அவங்க வந்து அடிக்கடி எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். புண்ணிய கர்மா பண்ணினாலும், வேத பாராயணம் பண்ணி ஹோமங்கள் பண்ணினாலும் அஜ்ஞானிதான். ஒரு பிளேடு பக்ரியா இருந்தாலும், இன்னொருத்தனை ஏமாத்தி கொலை பண்ணி பொய் பேசி பண்ணாலும் அஜ்ஞானிதான். அஜ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லை, நல்லவனும் கெட்டவனும் புண்ணியமும் பாப்பமும் அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டுதான் செய்யப்படுகின்றன. ரொம்ப ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. யதா எவ்வாறு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரதிஷேத சாஸ்திர அவகதம் அபி பிரம்மஹத்தியாதி லட்சணம் கர்ம. இந்த சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, பிராமணனை கொல்லாத, குருமார்களை ஹட்டு பண்ணாத, நல்லவங்களை சாதுக்களை ஹட்டு பண்ணாத. எத்தனாவது ஸ்லோகம் அது? 17, 16. 17வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் வந்து பக்கத்துல போட்டுங்க. அதுல தேவ த்விஜ குரு பிராக்ய பூஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்களெல்லாம் பூஜை பண்ணணும் மொழிய அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் கேலிலாம் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் ஹிம்சை பண்ணக்கூடாது, தூஷணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருந்து இதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மஹத்யா ஆதின்னு போட்டிருக்கு. ஆதின்னு அர்த்தம் நிறைய பாத்தகங்களை சொல்லுது சாஸ்திரம். இதெல்லாம் பண்ணாத பாருங்க, இதெல்லாம் பண்ணாத, பொய் பேசாத, யாரையும் கொல்லாத, இன்னொருத்தரோட மனைவி அபகரிக்காத, இன்னொருத்தரோட சொத்தை அபகரிக்காத, இது மாதிரி நிறைய விஷம் வைக்காத யாருக்கும், இதெல்லாம் சொல்லுது. இது மாதிரி கர்மங்கள் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அனர்த்த காரணம். அனர்த்தனா அதை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நரக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கர்மத்தோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமான அனர்த்தத்தை, துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா அவித்யா காமாதி தோஷவதோ பவதி. அது யாருக்கு உண்டாகுது அப்படின்னா அஜ்ஞானத்தினால. இன்னொருத்தர் பொருள் மேல ஆசைப்பட்டு, இல்ல இன்னொருத்தரோட உடைமை, மனைவியோ இல்ல சொந்த சொத்தோ பத்தோ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனை கொல்றான். அப்படி கொல்ற மாதிரியான கர்மங்கள் எல்லாம், போய் பேசுறான், பிராமணனை கொல்றான், விஷம் வைக்கிறான், இன்னொருத்தர் லேண்ட் அபகரிக்கிறான், எல்லா கர்மமும் நடந்துகிட்டே இருக்கு. வில்லேஜ்ல போனீங்க அப்படின்னா இவ்வளவுதாங்க இடம். ஒரு அடி லேண்டை வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொலை நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்பா பிள்ளையில இருந்து எல்லாத்துக்கும் சண்டை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்டு மேல ஆசை. ஆதி காலத்துல இருந்தே வந்து மகாபாரதமும் ராமாயணமும் இதேதான். பெண்ணு மேல ஆசை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்டு மேல ஆசை, பதவி மேல ஆசை, அதுக்கப்புறம் பணத்து மேல ஆசை,
இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாதகங்களையும் பண்றான். இது எல்லாம் யாருக்கு உண்டாகுது? காமத்தை உடையவனுக்கு, அவித்யாவை உடையவனுக்கு தான் சம்பவிக்குது. ந அந்நியதா பிரவிற்த்தி அனுப்பப்பத்தே. ஒருவேளை அவனுக்கு அவித்யா காமம் இல்லைன்னா, அவித்யா இல்லை அப்படின்னா, காமம் இல்லை அவித்யா இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த கர்மா அவன் பண்ணவே மாட்டான். அப்போ ஒருத்தன் கர்மா பண்றானாவே, பாப்ப கர்மா பண்றானாவே அதுக்கு பின்னாடி காமமும் அவித்யாவும் இருக்கு. நான் இந்த கர்மா என்ன பலன் கொடுக்குன்னு யாருக்கும் தெரியல, கர்மா தியரி தெரியல, அதான் அஜ்ஞானம். ஐயோ நான் என்ன ஆவேன், இது எவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு எதை சம்பாதிக்க முடியும், கண்ணை மூடுவேன், நான் நாளைக்கு பொழைச்சு கிடப்பேனான்னு தெரியாது. நீங்க ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா, ஐயோ ராஜஸ்தான்லாம் ஜெய்ப்பூர் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, நான் போனேன், எல்லாம் பெரிய பெரிய கோட்டையா கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லா நான் யாத்திரை பண்ணி பார்த்தது இல்லை, போங்கடான்னு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி பார்க்கவே முடியாதுங்க. எவ்வளவு காலம் கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் அவன். இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா காணோம். ஆமா, தமிழ்நாட்டுல கோயிலா கட்டியிருக்கான், அங்க வந்து ராஜஸ்தான்ல கோட்டை கோட்டையா கட்டியிருக்கான். ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ 1000 வருஷம் வாழ்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கான். லட்சம் வருஷம் ஆகிற மாதிரியும் சாகாதவனா இருக்கிற மாதிரியும் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியல நான் செத்து போவேன், எப்ப வேணாலும் செத்து போவேன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்தனோட பொருளை அபகரிச்சா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, அதை பத்தி யோசிப்பு இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினாலதான் ஒருத்தன் ஆசைப்படுகின்றான், ஆசையினாலதான் பாப்ப கருமங்கள்ல ஈடுபடுறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ததா அது போலவே நித்திய நைமித்திக காமியானி அபிதி. ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமான பாஷ்யம். ராமச்சந்திரன் ஜி கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களை நான் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் நான் படிச்சதுனாலதான் நான் தலையில எங்கேயாவது குட்டு வைக்கிறேன்னா அதெல்லாம் காரணம் சங்கரர் தான். என்ன சொல்றாரு ஆச்சாரியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பாப்ப கருமங்களை பண்றதுக்கு ஒருத்தன் பண்றானோ அதே மாதிரி டிட்டோங்க, அதேதான் நித்திய நல்லா வந்து யஜ்ஞோபவீதம் போட்டு குடுமி வச்சு நல்லா திருப்பொன்றம் போட்டு நித்திய கர்மங்களை அனுஷ்டானம் பண்றதும், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பீடி குடிச்சுக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் இருந்து பணத்தை புடுங்கிறதும், ஒரு பிளேடு பக்கிரியா இருக்கிறதும், யஜ்ஞோபவீதம் சோட்டியோட இருந்துகிட்டு சந்தியாவந்தனம் முதலிய வைதிக கர்மங்களை பண்றதும் ஒரு ஞானியோட பார்வையில எப்படி ரெண்டும் ஒரே காரியம்தான். ஆச்சாரியார் சொல்றாரு, நித்திய கர்மங்களை பண்றதுக்கு பின்னாடி என்ன வேணும்? எனக்கு பாப்பம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆசை. நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போலாம், பாப்பம் வராம இருந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு போலான்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நைமித்திக கர்மத்தை பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? நைமித்திக கர்மத்தோட பலனும் பாப்பம் வந்துடக்கூடாது, விட்டா பாப்பம் வந்துடும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா பாப்பம் இருக்கக்கூடாது, பாப்பம் இருக்கக்கூடாதுன்னா நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் காமிய கர்மங்கள், எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா கர்மங்களையும் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயும் கேட்டுக்கிறோம். எல்லா கணப்பாட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இல்லாம ஒரு பூஜையை பண்றது இல்லை. இப்ப கேள்வி வருது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த பூஜை பண்ணாலும் இருக்கிய, நீ இருப்பியா? பகவான் கொடுத்துருவாரு, நீ இருப்பியா? தனத்தை கொடுத்துருவாரு, தனம் இருக்கும், புத்திரன் இருப்பான், தனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீ 100 வருஷம் தானே கேட்ப. 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போவ? அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல அதுக்கப்புறம் ஜென்மம் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது, அஜ்ஞானம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளேடு பக்கிரி பண்ற அதே கர்மம் தான் ஒரு வைதிகன், ஒரு பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய நைமித்திக கர்மங்களையும் காமிய கர்மங்களையும் பண்ணுவதும் கூட. அப்ப ஞானியோட பார்வையில பிராமணனும் ஒரு மகா பாத்தகனும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒருத்தன் தான். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தை பண்ணி பாப்ப யோனிகள் அடைவான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்தை பண்ணி நல்ல தேவாதி பிறவிகள் அடைவான். ரெண்டுமே சம்சாரமா? ஆமா, ரெண்டுமே சம்சாரம். பாப்பி வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்திலேயே இருப்பான்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்து பாத்தீங்கன்னா வேற பிராமண ஜென்மம் எடுக்கலாம். இவன் புண்ணியாத்மா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த சொர்க்க போகங்கள்லயே இருந்துட்டு இருக்க மாட்டான். அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் வேற ஏதாவது பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மகா பாதகனா கூட அவன் பிறக்க முடியும். அஜாமிரன் மாதிரிலாம் சொல்றோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எதுவுமே நிச்சயம் இல்லை. அப்ப ஒருத்தன் புண்ணியத்தை நம்பி பண்றான், ஒருத்தன் பாப்பத்தை நம்பி பண்றான். ரெண்டுத்துக்கு பின்னாடியும் கர்த்திருவம் இருக்கு, அவித்யா.
நான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு புண்ணியம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்கிறார்கள். 2 பேரும் ஒரே விஷயம்தான். அதுக்கப்புறம் உடனே பூர்வ பட்சி கேட்கலாம், இல்ல இல்ல நம்மளாம் வைதிகர்கள் இல்லச்சு, நம்ம சத்சங்கெல்லாம் கேட்கறோம்ல, இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மம் பண்றோமா? நம்ம கர்மம் பண்றோம். இப்ப நம்ம கர்மம் பண்றது இப்ப நமக்கு ஓரளவு தெரியும்ல. வேதாந்தம் கேட்கும் போதே இந்த தேகத்துக்கு அந்நியமா ஒரு ஆத்மா இருக்கு, தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்கு. அந்த தேகத்துக்கு அந்நியமா இருக்கிற ஆத்மா எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்த பிறகு தேகத்தை எரிச்சிருவாங்க. அப்ப தேகத்துக்கு வேற நான் இருக்கேன். என்னோட அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போனார், என்னோட தாத்தா சொர்க்கத்துக்கு போனார். அதே மாதிரி என் சரீரத்தை எரிச்சதுக்கு பிறகு நானும் சொர்க்கத்துக்கு போவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களை பண்றாங்களே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மாங்கள் வைதிக கர்மாக்கள் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெதிரிக்த ஆத்மனி அஜ்ஞாதே பிரவருத்திகி நித்யாதி கர்மசு அனுப்பப்பண்ணா இருச்சு. நாங்க எல்லாருமே எதுக்காக பண்றோம் தெரியுங்களா? அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? தேகம் நான் நினைச்சு பண்றாங்க. ஏத்திஸ்டா இருக்கிறவங்க எல்லாம், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தேகமே நான் நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஆனா வைதிக கர்மம் பண்றவங்களுக்கு, புண்ணிய கர்மங்கள் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்குன்னு நினைச்சுதான், தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்குன்னு நினைச்சுதான் புண்ணிய கர்மங்களை பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெதிரிக்த ஆத்மனி அஜ்ஞாதே, தேகத்துக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு அறியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா நித்தியாதி கர்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்திகை அனுப்பப்பண்ணா இது, பிரவருத்தியே உண்டாகாது. அப்ப யாரெல்லாம் புண்ணிய கர்மங்களை இங்க பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுதுன்னா, தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்குன்னு தெரியுது. தேகத்தை விட்ட பிறகு இந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகும்னு தெரிஞ்சுதான் இவன் என்ன பண்றான், இங்க புண்ணிய பலனை பண்றான். ஏன் பாப்பிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்றது இல்ல? இந்த நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, பரலோகத்துக்கு போறத பத்தி நம்பிக்கை எவனுக்கு இல்லையோ அவன் என்ன பண்ணுவான்? அவன் இருக்கிறது ஒரு தேகம்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? போட்டு அடி துவம்சம் பண்ண எல்லாத்தையும், நான் இந்த ஜென்மத்துல நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சு பண்ணுவான். அப்ப புண்ணிய கர்மாக்கள் யாரெல்லாம் அன்னதானத்துல இருந்து கோயில் கட்டுறதுல இருந்து இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றாங்களோ, சின்னதா ஒரு சின்ன கர்மா பண்றதுக்கு பின்னாடியும் என்ன இருக்கு? நான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப என்ன அர்த்தம்? தேகம் வேற நான் வேறன்னு தெரிஞ்சவன் தான் நித்தியம் நைமித்திகம் அப்படின்ற காமிய கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணுகின்றான் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. கர்மத்துல புண்ணிய கர்மத்துல பிரவருத்தி உண்டாகாது அப்படின்னு ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ரொம்ப முக்கியமானது சொல்றார். நீ சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன் அப்படின்னா, இந்த அஜ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க அஜ்ஞானம் இருக்குல்ல, தேகத்துக்கு வேறா நான் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, நான் தேகம் இல்லை. எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில பிறந்த எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சனாதனி தான். சனாதனி இல்லாம இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறான்? தேகம் இறந்த பிறகு பரலோகம் போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், நரக்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப எல்லாத்து மனசுலயும் அகம் கர்த்தான்ற எண்ணம் இருக்கு. ஆனா ஆத்மா என்னது? அகர்த்தா. அப்ப வந்து புண்ணியம் பண்றவனுக்கும் கூட பாப்பம் பண்றவனுக்கு தேகமே ஆத்மான்னு நினைக்கிறான். பாப்பத்தை அடுத்த ஜென்மத்தை பத்தி அவன் யோசிக்கிறது இல்ல. புண்ணியம் பண்றவனும் கூட என்ன பண்றான்? தேகத்துக்கு வேற ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறான் ஒழிய ஆத்மனது நான். ஆனா தன்னை எப்படி அவன் நினைக்கிறான்? புண்ணியாத்மாக்களும் கர்த்தான்னு தான் நினைச்சு பண்றான். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், சலனாத்மகஸ்ய கர்மனஹா. ஒரு கர்மான்னு நீங்க பண்ணினீங்கன்னா அந்த கர்மா எப்படிப்பட்டது? சலனம். வாய் அசைஞ்சாதான் சப்தம் வரும், உடம்பு அசைஞ்சாதான் ஒரு கர்மா பண்ண முடியும், மனசு அசைஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனை பண்ண முடியும், இந்திரியங்கள் அசைஞ்சாதான் விஷய ஞானம் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கு? சலனம் இருக்கு, ஒரு அசைவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கர்மம் அப்படின்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா அசைவு, அசைதல். அந்த சலம் இருக்கிறதுனால அனாத்ம கர்த்திற்கஸ்ய. அப்ப சலம் எங்க சம்பவிக்குது? எதெல்லாம் கர்மத்துல எதெல்லாம் சலிக்குது? தேகம் சலிக்குது,
இந்திரியங்கள் சலிக்குது, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், தேகம், அதுக்கப்புறம் மனசு. இந்த 3 பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இந்த 3 யாரோட காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி. பிரகிருதியோட குணங்கள் தானே 23 தத்துவங்கள்னு பார்த்துருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பிராணன், இது எல்லாம் அனாத்ம கருத்திருக்கம். அனாத்மனா பிரகிருதி. பிரகிருதியோட காரியங்களா இருக்கிற இது எல்லாத்துக்கும் பின்னாடி சலம், குணம், விருத்தம். சாங்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்லுது. குணத்தோட சுபாவம் என்ன, திரிகுணத்தோட சுபாவம் என்னப்பா அப்படின்னா, திரிகுணமும் என்ன பண்ணும், சலம், சதா காலமும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் குணத்தோட காரியம், அவித்யாவோட. அதோட காரியமா இருக்கிற இந்த மனசு, புத்தி, இந்திரியங்கள், தேகம் எல்லாமே என்ன ஆகும், சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இதோட சுபாவம். அப்போ இது பண்ற காரியங்கள் எல்லாம் யாரு பண்றான்னு எடுத்துக்கணும், குணங்கள் பண்ணுதுன்னு தான் நம்ம எடுக்கணும். தேகம் பண்ணுது, கை கால் அசையுது, தேகம் பண்ணுது, இந்திரியங்கள் பண்ணுது, பிராணன் பண்ணுது, மனசு சிந்திக்குது. இதை எல்லாத்தையும் தூக்கி நம்ம என்ன பண்றோம், அகம் கரோமி இது, நான் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களா, இது பிரவிற்த்தி தரிசனா. இந்த விதமா தான் நம்ம எல்லா கர்மங்களையும் ஈடுபடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா எந்த புண்ணிய ஆத்மாவும், கணப்பாட்டிகளோ இல்ல வைதிக கர்மம் பண்றவங்களோ இல்ல புண்ணிய ஆத்மாக்கள் நிறைய ஊர் ஃபுல்லா இருக்காங்கல்ல, எவ்வளோ புண்ணிய ஆத்மாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா ஐயோ அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஏகப்பட்ட நல்லவங்க. ஆனா நல்லவனாரு என்ன வேணா இருந்துக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு, நான் செய்யறேன், நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன் அப்படின்னு. வாஸ்தவத்துல யார் பண்றா, தேகம் பண்ணுது. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நாகர்கோயில் பக்கம் போனீங்கன்னா, திருநெல்வேலி நாகர்கோயில் பக்கம் இந்த பிரயோகங்கள்லாம் ரொம்ப நல்ல பிரயோகம் பண்ணுவாங்க. வயிற்றுக்கு பசிக்குது, சின்ன குழந்தைங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா வயிற்றுக்கு பசிக்குது. கரெக்ட் இல்லை, என்ன வார்த்தை இல்லை, வயிற்றுக்கு பசிக்குது. இன்னும் அருமையான வார்த்தை, சொஸ்தமாயிட்டீங்களா, சொஸ்தமாயிட்டீங்களா, வயிற்றுக்கு பசிக்குது, தலைவேதனையா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி பக்கம் நல்ல பிரயோகம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு பசிக்கல, எனக்கு வேதனை இல்லை, தலைக்கு வேதனை, எனக்கு வேதனை இல்லை, எனக்கு தலைவலிக்குது. என்ன பிரயோகம் பாருங்க, தலைக்கு வேதனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், வயிற்றுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். நம்ம என்ன பண்றோம், எனக்கு பசிக்குது, எனக்கு வலிக்குது, நான் பண்றேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துலயும் நான் பண்றேன், நான் பண்றேன்ற கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் நம்ம என்ன பண்றோம், கொண்டு வந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு புண்ணியாத்மாட்டையும் அதே தான் இருக்கு, பாப்பாத்மாட்டையும் அதே தான் இருக்கு. அப்ப 2 பேரும் பாத்தீங்கன்னா கர்த்தான்னு நினைக்கிறான், தன்னை போக்தான்னு நினைக்கிறான். 2 பேருமே பாத்தீங்கன்னா அஜ்ஞானிதான். அப்ப பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்ற, தேகாதி சங்காதே, இந்த தேக முதலிய கூட்டங்கள் இருக்குல்ல, அசம்பிள். சங்காத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அசம்பிள். இந்த எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன். 15 ஆச்சா, 3 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், 15. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் 4, மொத்தம் 19. அப்புறம் இந்த ஸ்தூல தேகத்துக்கான பஞ்ச மகா பூத்தங்கள், ஸ்தூல பூத்தங்கள் 5, 19 பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். 19 பிளஸ் பஞ்ச மகா ஸ்தூல பூத்தங்களை சேர்த்தீங்கன்னா 5 சேர்த்தீங்கன்னா ஸ்தூல தேகம் வந்து பஞ்சபூத்தங்களால் ஆன ஸ்தூல தேகம். மொத்தம் எவ்வளோ, 24 தத்துவங்கள் பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப 24 தத்துவங்களால அசம்பிள் பண்ணப்பட்டதுதான் எது, இந்த தேகம். சங்காத்தம்னு பேரு, தேகாதி சங்காதே. என்ன பண்ணிட்டோம், அந்த தேகாதிகள்ல அகம் பிரத்யயோ, நான் நான் நம்ம நினைக்கிறோமே, பூர்வபக்ஷி சொல்றான், அது பாத்தீங்கன்னா கவுனம், அது மெயின் இல்லைங்க. அதை மெயினா எடுத்துக்காதீங்க. கவுனம்னு என்ன அர்த்தம், மெயினுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, என்னது மெயினுக்கு ஆப்போசிட்? செகண்டரி தான் நான் எழுதியிருக்கேன், செகண்டரி தான் நான் எழுதியிருக்கேன், 2வது அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்களா? மெயினுக்கு ஆப்போசிட் செகண்டரி தானே. சரி, ஏதோ இருக்கட்டும். கவுனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் செகண்டரி, முக்கியம் இல்லை. நான் நான் irrelevant
irrelevant. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா தேகாதியில இருந்து இப்ப யாராவது கேட்கறாங்க, பூர்வபக்ஷி சொல்றான் நம்ம நான் சொல்றமே ஜி, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய நானை வந்து நம்ம சொல்லல ஜி. எனக்கு வயிற்று பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எனக்கு பசிக்கல, வயிற்றுக்கு பசிக்குதுன்னு தெரியும் எனக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிரயோகத்துல எனக்கு பசிக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப எனக்கு பசிக்குது, எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், irrelevant தான் எடுத்துக்கணும், செகண்டரியை தான் எடுத்துக்கணும், கவுன அர்த்தத்துல தான் நான் எடுத்துக்கணும், முக்கியம் இல்லை. மித்யா இது சேத், அது வந்து பொய் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்றேன். இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானி புருஷர்கள்ட்ட எப்படி இருக்கும், ஞானி புருஷர்கள் நான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களே. ஏன் சொல்ல மாட்டாங்க? நான் சொல்லாம வேற ஏதாவது சொல்லுவாங்களா? இப்ப என் கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாது இருந்தார். ஒரு சாது என் கூட வந்து ஒரு சாது இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி நாங்க உங்களை பார்க்க வந்தோம் சாமி. நீங்க இல்ல சாமி. யார் யார் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். யார் வந்த? நாங்க தான் வந்தோம் சாமி. நாங்க தான் சாமி. ஐயோ, சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, எதுக்காக பிரயோகப்படுத்திருக்கேன்? நாங்கன்னா எத்தனை பேரு கேள்வி வந்துடும். நாங்கன்னா எத்தனை பேரு? இல்ல நான் சொன்னா அகங்காரம் வந்துடும். அப்ப நாம் சொன்னா வார்த்தையை மாத்தி போட்டீங்க அப்படின்னா, சப்தத்தை மாத்தி போட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அகங்காரம் போயிடுமா? நானுக்கு பதிலாக நாம் போடுங்க, இந்த கட்டை பண்ணிச்சு இந்த கட்டை போச்சு அப்படின்னு சொன்னா வந்து அகங்காரம் போயிடுமா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதாவது பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னாலும் கூட, இப்ப சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறார், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை செய்கிறேன் அப்படின்னு எழுதுறாருன்னு வச்சுங்களேன். அப்ப சங்கரருக்கு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்குமா? இல்ல பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரயோகமே இல்லாம இருப்பாங்களா? அப்படின்னு அது வெர்பட்டிக்கலா வந்து யூஸ் பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இருக்கவே இருக்காது. அதனால சொன்னேன், சிவானந்த சுவாமி அடிக்கடி நான் எக்ஸாம்பிள் சொல்றது, ஞானத்துக்கு முன்னாடி நான் விறகு வெட்டினேன், கங்கை நீரை கொண்டு வந்தேன். இதே ஞானத்துக்கு பிறகு நான் செஞ்சேன்ற எண்ணம் எனக்கு போயிடுச்சு. எப்படி? கங்கை நீர் கொண்டு வரப்பட்டது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விறகு வெட்டப்பட்டது. அப்ப நான் பண்றேன்ற எண்ணம் உள்ள இருக்காது. ஆனா யாராவது விவகாரத்துல கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான்ற பிரயோகம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அப்ப அவங்க பண்ற பிரயோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவுனம், முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா ஆச்சாரியார் இங்க சொல்றார், ஆத்மீயே தேகாதி சங்காதே. ஆத்மீய அப்படின்னா தன்னுடைய தேகத்துல, தேகம் முதலிய அசம்பல் இருக்குல்ல, இந்த தேகாதிகள்ல அகம் பிரத்யோ கவுனம். இந்த அகம் பிரத்யம் ஒருவேளை கவுனமா இருக்கு அப்படின்னா எப்படி? பூர்வபக்ஷி சொல்றான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுனம்னா எப்படி அப்படின்னா, யதா எவ்வாறெனில் ஆத்மீய புத்திரே, தன்னுடைய புத்திரன் இடத்துல ரொம்ப பிரியம் இருக்கு ஒருத்தனுக்கு. அவன் சொல்றான், ஆத்மாவை புத்திரநாமாசி, ஏ புத்திர நீதான் என்னுடைய ஆத்மா. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றோம்ல, என் புள்ளதான் எனக்கு ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் கீழே ஆச்சாரியர் சொல்ற, என்னுடைய புள்ளதான் என்னுடைய ஆத்மா, நான் தான் என்ன பையன்தான் நான், என் பையன்தான் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரயோகப்படுத்தப்படுது. இது லோகேச்ச அபி, இந்த உலகத்திலும் கூட. இந்த வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்கே சுவாமி, இது மாதிரி ஆத்மான்ற பிரயோகம் இல்லையே அப்படின்னா, ஆத்மான்ற பிரயோகம் இல்லை. ஆனா உலகத்துல எந்த கிராமத்துக்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, படிக்காதவன்ட்டு கூட என்ன இருக்கும் அப்படின்னா, மம பிராண அயம் கௌஹு இது. ஒரு கிராமத்துக்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, என்னோட பிராணனுங்க, என்னோட உயிருங்க இந்த பசுமாடு. என் பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா என்னோட உயிர், என்னோட பூனைக்குட்டி எனக்கு உயிர். ஆஞ்சலிக்காவை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லாம தான் இருக்கு. பூனை 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 பூனைன்னு ஐயோ, அந்த பூனையை கட்டிக்கிட்டு அது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்து இங்க மாட்டிக்கிட்டு ரமணரத்தை நானை பிடிக்கிறத விட்டுட்டு பூனையை பிடிச்சிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, பூனை வந்து பாத்தீங்கன்னா உயிர், நமக்கு எல்லாம் தெரியுமே, நாய்க்குட்டி உயிர், பூனைக்குட்டி உயிர், குழந்தைங்க உயிர். அப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா புத்திரன் மேல கூட வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு உயிர், என்னோட புள்ளதான் எனக்கு உயிர், என்னோட பசுமாடுதான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்றோம். ததுவத்து அது போலவே நஏவ அயம் மித்யா பிரத்யேக, இது பொய் இல்ல, மித்யா இல்ல, இது பொய்யறிவு இல்ல, கவுனம். அப்படின்னா மித்யா பிரத்யம்னா என்னது? மித்யா அறிவு. பொய்யறிவுனா என்ன சுவாமி அப்படின்னா? பொய்யறிவு வேறங்க. பொய்யறிவு எது தெரியுங்களா? ஸ்தானு புருஷயோகோ அக்ரிஹ்யமான விசேஷயோகோ. ஒரு தூணுக்கு மேல நம்ம இருட்டுல போயிட்டு இருக்கோம், அரை இருட்டுல. ஒரு தூணுல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு திருட மறைஞ்சிருக்க மாதிரி நிக்கிற மாதிரி தெரியுது, ஒரு பூதம் நிக்கிற மாதிரி தெரியுது, ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த தூணை வந்து நம்ம என்ன பண்றோம்? வேற ஒன்னா பாக்குறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் மித்யான்னு பேரு. அப்போ என்ன பண்ணணும்? தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்யா ஞானம் இல்ல, கவுனம். தேகத்துல யூஸ் பண்றது எப்படி அப்படின்னா கவுன அறிவு தான், நமக்கு செகண்டரி மீனிங் தான் எடுக்கிறோம் ஒழிய நான் வேற. இந்த தேகத்தை விட்டுட்டு நான் பரலோகம் போயிடுவேன், வேற தேகம் எடுத்துப்பேன், இன்னொரு தேகம் எடுப்பேன். அப்போ எல்லா நம்ம ஆஸ்திக ஜனங்கள் எல்லாத்துக்கும், சனாதனிகள் எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? நான் தேகம் இல்லைன்ற அறிவு இருக்கு. அவங்களுக்கு தேகத்துல நான் பண்றேன்ற அறிவு கவுனம் தான் ஒழிய அது பொய்யில்லை. ஆமா, செகண்டரின்னு எடுத்துங்க, ஈஸியா. ரொம்ப நீங்க இன்னும் சப்தத்தை சொன்ன இன்னும் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியம் இல்லை. நம்ம பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விவகாரத்துல பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பசிக்கல, எனக்கு வயிற்றுக்கு பசிக்குதுன்னு தெரியும். ஆனா பிரயோகம் எப்படி பண்றோம்? எனக்கு பசிக்குதுன்னு நம்ம பிரயோகம் பண்றோம். எனக்கு தலைவேதனையா இருக்குன்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல தலைக்கு தான் தலைவேதனை தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம பிரயோகம் பண்றோமே அப்படின்னா அது செகண்டரி மீனிங் தான், கவுனம் தான் ஒழிய முக்கியம் இல்லை. அந்த முக்கிய அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் தான் சொல்றாரு, இது மித்யா பிரத்தியம் இல்லை, பொய்யறிவு இல்லை. அது மட்டும் இல்ல, ந கவுன பிரத்தியஸ்ய. சித்தாந்தி உடனே வந்துட்டார். அப்படியா, நீ வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன், எனக்கு தலைவேதனை இருக்கு, எனக்கு வயிற்று பசிக்குதுன்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு தானே சொல்ற. அப்போ யாருக்கு பசிக்குது? யாரையா கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? யாருக்கு பசிக்குது? எனக்கு பசிக்கல சாமி. அப்ப எதுக்கு பசிக்குது? வயிற்றுக்கு பசிக்குது சாமி. யாருக்கு வலிக்குது? தலைக்கு வேதனையா இருக்கு சாமி. தலைக்கு தானே வேதனையா இருக்கு, பேசாம இருங்க, பேசாம இருக்க வேண்டியதுன்னு. இந்த 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 புஸ்தகத்துக்கு ஏதோ நான் கிழிச்சிட்டேன், பேப்பரை வந்து புஸ்தகத்துல இருக்க பேப்பரை கிழிச்சிட்டேன். நான் உடனே ஐயோ போச்சேன்னு எனக்கு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகத்துக்கு எது நடந்தாலும், இந்த டேபிளுக்கு எது நடந்தாலும், என் வஸ்திரத்துக்கு எது நடந்தாலும், கிழிச்சு போனாலும், தீ பிடிச்சாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வலிக்குதா? இல்லைல்ல. அதே மாதிரி வயிற்றுக்கு பசிக்குது, தலைக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு நீங்க சும்மா இருக்கீங்களா? இல்ல அதனால வந்து அஃபெக்ட் ஆகுறீங்களா? அஃபெக்ட் ஆகணும்ல. அப்ப ஆச்சாரியர் தான் சொல்றார், ந கௌட பிரத்யஸ்ய முக்கிய காரிய அர்த்தத்துவம் அதிகரண ஸ்துத்தியர்த்தத்வாத் லுப்த உபமா சப்தேன. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லா யோசிப்பாங்க. என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுன அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா செகண்டரி மீனிங் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய புத்திரன் என் உயிர் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து இவன்ற சப்தம், போலன்ற சப்தம் லுப்த உபமான மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். என் உயிர் மாதிரி என் குழந்தை, என்னுடைய பசுமாடு எனக்கு உயிர், என்னோட பிராணன் மாதிரி, என்னுடைய ஆத்மா தான் என் புள்ள அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணணும்? போல போலன்ற வார்த்தைய சப்ஸ்டியூட் பண்ணணும். மறைஞ்சிருக்கு, லுப்த உபமானு பேர். ஒரு உபம சப்தத்தை போட்டுக்கணும். எனக்கு என்னோட செல்போன் வந்து பாத்தீங்கன்னா உயிருங்க அப்படின்னா, உயிர்னா என் உயிர் செல்போனா? அதெல்லாம் இல்லை, என் உயிர் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிரியமானது. என் புள்ள வந்து எனக்கு உயிர், எனக்கு பிரியமானவன், உயிர் மாதிரி பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும் ஒழிய ந கவுன பிரத்யஸ்ய முக்கிய காரியார்த்தத்துவம். எங்கெங்கெல்லாம் நம்ம கவுன பிரத்யம் செகண்டரி மீனிங் எடுக்கிறோமோ அங்கெல்லாம் முக்கிய மீனிங்கை எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் போலன்ற சப்தம் மறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் என்ன சுவாமி ஏதோ விசாரம் போகுது அப்படின்னா, இல்லை நம்மளை திருத்துறதுக்காக தான் சொல்ற. இனிமே நம்ம பண்றது எல்லாத்தையும் திருத்தணுன்றதுக்காக தான் சொல்ற. எப்படி அப்படின்னா, யதா சிம்ஹோ தேவதத்தா. நிறைய பேர் கிரகஸ்தரா இருக்கிறவங்க கொஞ்சோண்டு ஞானம் படிச்சுட்டு
எனக்கு ஒன்றும் இல்லை சாமின்னு. சரி, ஒன்றும் இல்லைன்னா தானாடாவிட்டாலும் தசையாடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க தேகம் இல்லை, நீங்க தேகம் இல்லை, உங்க புத்திரனுக்கு தேகம் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற யாரும் பிறக்கவே இல்லை, சத்வித பாவ விகாரங்களும் ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா, யாராவது இறந்து போறதை குறிச்சோ, யாராவது பிறந்ததை குறிச்சோ, யாருக்காவது ஏதாவது நடக்கிறத குறிச்சோ ஒருத்தனுக்கு துக்கம் வருமா? வராது. ஆனா நமக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுரம் வந்தாலும் தாங்க முடியலையா? நம்ம தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 சுகர் அப்படின்னு காட்டுச்சுனாலோ, இல்ல 180 அப்படின்னு பிபி காட்டுச்சுனாலோ பதறமா? பதறி போறோம். இப்ப கவனமா இருந்துச்சு அப்படின்னா பதறுவோமான்னு கேட்டீங்கன்னா, கவனமா இருந்தா பதற மாட்டோம். நமக்கு கவனமா இல்லை, நம்ம என்ன பண்றோம், அதை நம்புறோம். இந்த தேகத்தை நான் நம்புறோம். நம்ம இத செகண்டரியா நம்ம எடுக்கிறது இல்லை. அதனாலதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, யதா கவுனத்துக்கு மீனிங் நான் சொல்றது, தேகத்துல நான்ற அர்த்தம் கவுனம் இல்லை. தேகத்துல நம்ம வச்சிருக்கமே நான் நம்ம சொல்றமே அது கவுனம் இல்லை. அப்ப என்னது அதுக்கு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மித்யா ஞானம், பொய்யறிவு. நான் தேகம்னு நினைக்கிறது பொய்யறிவு. அப்ப இந்த கவுனார்த்தம் எங்க சுவாமி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு, யதா சிம்ஹோ தேவதத்தா. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த மாணவன் இருக்கானே, ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி பாத்தீங்கன்னா குரூரத்தன்மையோட இருப்பான், நல்லா வீரத்தோட இருப்பான், ஃபைட் பண்றதுல நல்லா இருப்பான், நல்ல கபடி விளையாடுவான், நல்லா பாத்தீங்கன்னா வாலிபால் விளையாடுறதுல சிங்கம் மாதிரி விளையாடுவான் அப்படின்னு ஒரு நல்ல கபடி பிளேயரா இருக்கிறவனுக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி மாணவன் தேவதத்தன், அக்னி மாணவக்கா. தேவதத்தன் சிங்கம் மாதிரி, மாணவன் பாத்தீங்கன்னா ரொம்ப தீக்ஷண்யம், அப்படியே கற்பூர புத்திங்க. நம்ம சொல்லுவோம்ல கற்பூர புத்தின்னு சொல்லுவோம். அவன் புத்தி என்ன கற்பூரமா? கேள்வி வருது இல்ல. அவன் அக்னி மாதிரி அப்படின்னா, மாணவன் அக்னி மாதிரி ஃபயரா இருப்பாஞ்சி. நம்ம வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றோம், இப்ப நிறைய யூஸ் பண்றோம். அவரு ரொம்ப ஃபயர் மாதிரி இருப்பாருங்க. அப்படின்னா ஃபயர்னா என்ன அர்த்தம்? அக்னி. அவர் அக்னி மாதிரி அந்த மாணவன் அப்படின்னா, இந்த இடத்துல இது சிம்ஹ இவ அக்னிஹி. இந்த இடத்துல என்ன இருக்கு? இவ அப்படின்னா போலன்னு அர்த்தம். இவன் சிங்கம் மாதிரி அப்படின்ற வார்த்தை, இவன்ற சப்தம் மறைஞ்சிருக்கு. இந்த தேவதத்தன் சிங்கம் மாதிரி, அந்த மாதிரியை எடுத்துட்டோம். அவன் சிங்கங்க அப்படின்றோம். சிங்கன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்? சிங்கம் மாதிரின்னு ஒரு சப்தம் மறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த மாணவன் அக்னி மாதிரி ஃபயரா இருப்பான், சொன்னா உடனே புடிச்சிடும் அவனுக்கு. அந்த இடத்துல மாதிரின்ற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம், போலன்ற வார்த்தையை எடுத்துட்டோம். அப்ப அக்னி மாணவக்கன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் அந்த போல மாதிரின்ற சப்தம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌரிய பைங்கல்யாதி சாமானியத்துவாத் தேவதத்த மாணவக்கா அதிகரண ஸ்துத்தியர்த்தம் ஏவ. இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் என்ன தன்மை இருக்கும்? சிங்கத்தோட தன்மை குரூரத்தன்மை. அந்த கிரௌரிய அப்படின்னா குரூரத்தன்மை பாத்தீங்கன்னா, ஐயோ அந்த தேவதத்தன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்பாஞ்சி. தேவதத்தன் பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்ற மாதிரி, சிங்கம் எப்படி வேட்டையாடுதோ அது மாதிரிங்க. சிங்கம் மாதிரி அவன் ரொம்ப வீர தீரனுங்க. அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தேவதத்தனை ஸ்துதி பண்றதுக்காக சிங்கத்தை நம்ம என்ன பண்றோம்? உபமையா சொல்றோம். உபமா அலங்காரத்துல ஒன்ன ஸ்துதி அதிகரணம்னா ஆதார தத்துவத்தை ஸ்துதி பண்றதுக்காக அதுக்கு மேல வேற ஒரு தன்மையை ஏற்றி வைக்க, தேவதத்தனுக்கு மேல தேவதத்தனை ஸ்துதி பண்றதுக்காக சிங்கம்ன்ற இதை எடுத்து என்ன பண்றோம்? தேவதத்தன் சிங்கம் மாதிரின்னு ஏற்றி வைக்கிறோம். அதே மாதிரி மாணவனை பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? மாணவன் பாத்தீங்கன்னா அக்னி எரிஞ்சா எப்படி பாத்தீங்கன்னா ஜொலிக்குமோ, அதே மாதிரி மஞ்சளும் சிவப்புமா பாத்தீங்கன்னா மாணவன் அப்படியே தேஜஸ்வியா இருக்கான்பா அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா மாணவனை ஸ்துதி பண்றதுக்காக அக்னிய சொல்லிட்டு வந்திருக்க முடிய. நது சிம்ஹ காரியம் அக்னி காரியம் வா கவுன சப்த பிரத்யேக நிமித்தம் கிஞ்சித்து சாத்தியதே. அப்ப என்ன எடுத்துக்கணும்னா, ஸ்துதி பண்றதுக்கு தான் சொல்ற முடிய இந்த சிங்கத்தோட காரியம் பாத்தீங்கன்னா அந்த தேவதத்தன் இருக்காது. என்ன சிங்கம் மாதிரி அவன் பாத்தீங்கன்னா மான வேட்டையாடி பச்சையாடி சாப்பிடுவானா?
காட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா 4 காலில் ஓடி போய் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுவானா அப்படின்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி மாணவன் அக்னின்றதுனால அப்போ ஒரு டீ போட்டலாமா சாமி அவனுக்கு மேல வச்சு, ஒரு தோசை ஊத்திக்கலாமா சாமி அப்படின்னா, எதையா பத்த வைக்கலாமா சாமி அப்படின்னா அதெல்லாம் பத்த வைக்க முடியாது. ஏதோ ஒரு வடிவேல் ஜோக் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல ஒரு படத்துல, பத்த வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். ஆமா, தீப்பொறி ஆறுமுகம்னு அவரை பத்த வைக்கலாம்னா பத்துமா? தீப்பொறி ஆமா, தீப்பொறி ஆறுமுகம்னா தீப்பொறி வச்சா பத்திக்குமா அப்படின்னா, தீப்பொறி மாதிரி இருப்பார் அப்படின்னா தீப்பொறி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டார் அவரு. அக்னியோட காரியம் எல்லாம் நடக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் எதுவும் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிஞ்சித்து நிமித்தம் கிஞ்சித்து சாத்தியத்தை, ஏதோ ஒரு சின்ன ஏகதேசத்துல ஒரு சின்ன அம்சத்தை நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சிங்க மாதிரி வீரமானவன், சிங்க மாதிரி குரூரமானவன், அக்னி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீக்ஷண்யம், புத்தி தீக்ஷண்யம் உடையவன், நல்ல கலர், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அக்னியோட கலரை மாதிரி தேஜஸ்வியா இருக்கிறவன் அப்படின்னு ஏதாவது ஒரு அம்சத்தை மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த உபமா மூலமா சித்திக்கிறது ஒழிய, வாஸ்தவத்துல சிங்கத்தோட காரியமோ அக்னியோட காரியமோ தேவதத்தன் இடத்துலையும் மாணவன் இடத்துலையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, மித்யா பிரத்ய காரியம் தூ அனர்த்தம் அனுபவத்தி. உபமால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா யாரை வேணாலும் ஸ்துதி பண்ணிட்டு போயிடலாம். ஜி நீங்க தான் பரபிரம்ம ஸ்வரூபம் ஜி அப்படின்னா ஒருத்தர் டெய்லி இதை கிராஸ் பண்ணி போவார். என்னோட ரொம்ப ஸ்நேகமா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா அப்படியே பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கீங்க அப்படின்னு நான் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன். ஏங்க இது மாதிரிலாம் பொய்யெல்லாம் பேசாதீங்க, என்ன விவகாரமோ என்ன காரியமோ அதை பத்தி பேசுங்க, எதுக்கு சும்மா ஸ்துதி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசுறதே விட்டேன். இப்ப எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவர் ஸ்துதி பண்ணாததுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நிம்மதியா இருக்கேன் இப்ப நான். ஏன் நான் நின்று பேச வேணாம், தேவையில்லாத லௌகிக விஷயங்கள்லாம் பேச வேணாம், அவர் லௌகிகமா பேசுவாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாபமா நஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்துதி பண்றதை நிப்பாட்டினாவே எனக்கு லாபம் தான். அப்ப ஸ்துதி பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அவன் சிங்கம் மாதிரியா, அவன் வந்து அக்னி மாதிரி ஃபயர் யாவன் அப்படின்னு சொல்றதுனால எந்த தோஷமும் வரப்போறது இல்லை. ஆனா தூணுல நம்ம எங்கேயாவது ராத்திரியில போயிட்டு இருக்கும் போது ஒரு தூணுல மரத்துலயோ இல்ல தூணுலயோ யாரோ ஒருத்தர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும்? பயம் உண்டாகுதா? துக்கம் உண்டாகுதா? ஐயோ நம்மளை அடிச்சு பிடிங்கிருவானோ, யாரோ கொலைகாரம் இருக்கானோ அப்படின்னு நம்ம பயப்படுறோமா? ஒருவேளை பேய் இருக்குமோ, ஐயோ ஸ்மசானமாச்சே, பிசாசு ஏதாவது இருக்குமோ, பிரம்ம ராட்சசன் யாராவது இருப்பாங்களோ அப்படின்னா பயம் வந்துருதா? அப்ப என்ன தெரியுதுன்னா, உபமையை சொல்லும் போது எந்த ஒரு அனர்த்தமும் துக்கமும் இல்லை, ஆனா பொய்யான அறிவுல ஒரு துக்கம் மறைஞ்சிருக்கு. இப்ப நான் சொல்றேன், தேகத்துல நான் அப்படின்றது, தேகத்துக்கு மேல நான் அப்படின்னு சொல்றது கவுனமா இல்ல மித்தியாவா? கவுனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது? பாதிப்பே உண்டாகக்கூடாது. இதே மித்தியாவா இருந்துச்சுன்னா தேகத்துக்கு மேல நான பார்த்தேன் அப்படின்னா, தூணுக்கு மேல பேய பாக்குற மாதிரி, தூணுக்கு மேல ஒரு கொள்ளைக்காரனை பாக்குற மாதிரி அப்படி பார்த்தேன்னா என்ன ஆகும்? பயம் உண்டாகுதா? இப்போ உங்க தேகத்துக்கு மேல நீங்க நான்றத பாக்குறீங்க, பார்த்தா பயம் வருதா? ஆமா, ஐயோ சுகர் அதிகமாயிடுச்சு, பிபி அதிகமாயிடுச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இந்த தேகத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, மற்றவங்க தேகத்துக்கு என்ன சார்ந்த குழந்தை குட்டிக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இந்த லோக்கம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறமா? அப்போ நம்ம இந்த தேகாதிகள்ல வச்சிருக்கிற அந்த நான் அப்படின்ற புத்தி, என்னுடையதுன்ற புத்தி, இதெல்லாம் கவுனம் இல்ல சாமி, இதுக்கு பேரு மித்தியான்னு பேர் ஆயிடுச்சா? அப்போ இங்க ரொம்ப முக்கியமா ஆச்சாரியார் சொல்றாரு, கவுன பிரத்ய விஷயம் ச ஜானாதி, கவுன பிரத்ய விஷயம் ச ஜானாதி ந ஏஷ சிங்கோ தேவதத்தக. யாரோ ஒருத்தர் சொல்றார், அந்த தேவதத்தன் சிங்க மாதிரின்னு ஒருத்தனை புகழ்றார். அப்படி ஸ்துதி பண்ணும் போதே ஸ்துதி பண்றவருக்கு தெரியும் தேவதத்தன் சிங்கம் இல்லை அப்படின்னு அவர் அறிஞ்சுதான் சொல்றார். என்ன ஒருத்தர் பரபிரம்மஸ்வரூபம்னு அவர் சொல்லும் போதே அவருக்கு தெரியும் பரமஹம்சானந்தா பரபிரம்மஸ்வரூபம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஸ்துதி பண்ற. ஒருத்தன் மாணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுதான் அக்னின்னு ஸ்துதி பண்ற. கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும்
தேவ ந ஏஷ சிங்கோ தேவதத்தக சியாத் ந அயம் அக்னிகி மாணவக இது. இந்த மாணவன் அக்னியும் இல்லை, இந்த தேவதத்தன் சிங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஸ்துதியானது செய்யப்படுகிறது. அதே மாதிரி ஸ்துதியை ரிசீவ் பண்றான்ல அந்த மாணவனோ அந்த தேவதத்தனோ கேட்கிறான். அந்த கேட்டவனுக்கு என்ன இருக்கு? ததா கவுனேன தேகாதி சங்காதே ஆத்மனா கிருதம் ந முக்கியம். இங்க விட்டன வந்துருங்க. ததா அது போலவே கவுனேன தேகாதி சங்காதேன ஆத்மனா, ஒருவேளை கவுன பிரத்தியமா இருக்கக்கூடியதா இருக்குன்னு வச்சுங்களேன், பொய்யறிவு. எதுல? தேகாதிகள்ல நமக்கு ஒரு பொய்யறிவு இருக்கு, செகண்டரி கவுனம். எப்படி அப்படின்னா தேகாதி சங்காதேன ஆத்மனா கிருதம் கர்ம. இப்ப இந்த தேகாதிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது, தேகம் பண்ணுது, இந்திரியங்கள் பண்ணுது, மனசு பண்ணுது, இதெல்லாம் காரியங்கள் பண்ற திருதண்டம். இதுல பண்ற காரியத்தை ந முக்கியேன அகம் பிரத்திய விஷயேன ஆத்மனா. முக்கிய ஆத்மா எது? நான். கவுனம் எது? தேகாதி. அப்போ சிங்கம் பாத்தீங்கன்னா கவுனம், மாணவன் பாத்தீங்க தேவதத்தன் கவுனம், அக்னி கவுனம், அதே நேரத்துல அந்த மாணவன் முக்கியம். அப்ப முக்கியத்துக்கு மேல கவுனத்தை நம்ம ஏற்றி வைக்கிறோம். அதே மாதிரி நானுக்கு மேல இந்த தேகத்துக்கு மேல நானை ஏற்றி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகள் பண்ற எல்லா காரியத்திலையும் அகம் பிரத்திய விஷயேன ஆத்மனா கிருத்தம் இங்க போட்டு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தேகம் பண்ற காரியத்தெல்லாம் நாம் பண்றேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ ஒரு தேவதத்தனை சொல்றான், அவன் சிங்கையா அப்படின்னும் போது சிங்கம் பண்ற காரியத்தெல்லாம் தான் பண்றேன்னு நினைப்பானா? இல்ல இவன் பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி ஆக்டிங் கொடுப்பானா? 4 காலில் நடந்து போறது, வேட்டையாடுறது, விலங்குகள் எல்லாத்தையும் பண்ணுவானா? அப்படியே அடிச்சு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் சிங்கம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்க எதிர்க்க ஒரு மாடு வருதுன்னு வச்சுங்களேன், இவன் புகுந்து போய் அடிச்சு பிடிச்சு கடிச்சு சாப்பிடுவானா? ஏதாவது பண்ண மாட்டான்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கவுனம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்ப ரோட்ல போகும்போது நம்மள மாதிரியே தான் இருப்பான், நார்மலா இருப்பான். ஏன்னா இது ஸ்துதி பண்றதுக்காக சொல்லப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்றது முக்கியமாகவும் இந்த தேகாதிகள் எல்லாம் கவுனமாவும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேகாதிகள்ல நடக்கிற எந்த காரியமும் நம்மளோட நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டோம். ஆனா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோமா, நான் பண்றேன்றது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கவுனமா இல்ல, செகண்டரியா இல்ல, முக்கியமாவே நம்ம நினைக்கிறோம். நானையும் இந்த தேகத்தையும் சிங்க் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இத பிரிச்சே பார்க்காம தான் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞானி புருஷர்களுக்கு மட்டும்தான் இந்த சிங்கானதை விலக்கிட்டாங்க. திரஷ்டு திருஷ்ய சயோகத்தை பாத்தீங்கன்னா பேதம் பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. திரஷ்டா வேற, திருஷ்யம் வேறன்னு. அவன் தான் ஞானி. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா சிவானந்த சுவாமி சொன்ன மாதிரி இந்த தேகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் கவுனமா பயன்படுத்துவாங்க. இப்ப நீங்களோ நானோ நான் அப்படின்னு நாம் பண்றோம்னு நினைக்கிறது கவுனம் இல்ல, இதுக்கு பேரு மித்தியான்னு பேர். மித்தியான அர்த்தம், தூணுக்கு மேல புருஷனை பாக்குற மாதிரி, கைத்துக்கு மேல பாம்பு பாக்குற மாதிரி, தேகத்துக்கு மேல நான் என்ன பண்றேன், நானை பார்க்கின்றேன். அப்படி பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், உபமா சொல்லும் போது மாணவன் தனியா இருப்பான், அக்னி தனியா இருக்கும், சிங்கம் தனியா இருக்கும், அந்த தேவதத்தன் தனியா இருப்பான். ஆனா மித்யா பிரத்தியம் பண்ணும்போது என்ன இருக்கும் தெரியுங்களா? இருக்கும் தூணை பார்த்தீங்கன்னா, தூணுக்கு மேல மனுஷனை பார்க்கும்போது தூணு தெரியாது. கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு தெரியும் போது கயிறு தெரியாது. உபமா சொல்லும் போதும் முக்கியம் கவுனம் சொல்லும் போதும் இல்ல மித்யா பிரத்தியத்துல இதான் வித்தியாசம் உங்களுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம நாம் பண்றேன்னு சொல்லும் போது உங்களுக்கு நான்றது தெரியுமா? தேகம் தனித்தனியா பிரிச்சா ஒவ்வொன்றா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஞானி புருஷர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஞானி புருஷர்கள் பாத்தீங்கன்னா தான் இந்த தேகத்துல நடக்கிற எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாரு. 5:8, 5:9 முக்கியமான ஸ்லோகம்.
பஷ்யன், சுனுன்வன், ஜிஹ்ரன், ஜாகரன், இந்த நிமிஷன் அப்படின்னு வரிசையா சொல்லுது. இந்த கர்மேந்திரியங்கள்ல எந்த காரியம் நடந்தாலும் நான் செய்யவில்லை, ந கரோமி இது தத்துவவித்து, தத்துவத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, நான் பண்ணவில்லை நான் பார்க்கிறேன் அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, பிரிச்சு பார்க்கல, நமக்கு சிங்க் ஆயிட்டோம், ஒன்னோட ஒண்ணு சிங்க் ஆயிட்டோம். தேகத்தை பாத்தீங்கன்னா நானையும் தேகத்தையும் ஒன்னாக்கிட்டேன். தேகத்துக்கு மேல நானை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நானுக்கு மேல தேகத்தையும் தேகத்துக்கு மேல நானையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு பொய்யறிவுன்னு பேரு. எப்படி கைத்துக்கு மேல பாம்பை பாக்குறோமோ, சிப்பிக்கு மேல வெள்ளிய பாக்குறோமோ, சிப்பி தெரிஞ்சா வெள்ளி தெரியாது, இல்ல வெள்ளி தெரிஞ்சா சிப்பி தெரியாது, ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். இப்ப நமக்கும் அதே மாதிரி தான் தேகத்துல பாத்தீங்கன்னா நான்ற புத்தி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு பொய்யறிவுன்னு பேரு, மித்தியான்னு பேரு, அறியாமை, அதிஷ்டானத்தை அறியாமை அப்படின்னு பேரு. இது கவுனம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற. அது மட்டும் இல்ல, நகி கவுன சிங்க அக்னிபியாம் கிருதம் கர்ம முக்கிய சிங்க அக்னிபியாம் கிருதம் சியாத். இப்போ சிங்கம் பண்ற காரியங்களும் அதே மாதிரி அக்னியில பண்றக்கூடிய காரியங்களும், இந்த ரெண்டு காரியங்களும் இப்ப இவன் யாரு, அக்னி, அவன் யாரு நம்ம ஸ்துதி பண்ணிருக்கோம், இந்த தேவதத்தன் சிங்கம் மாதிரி. அப்ப இவன் பண்ற எல்லா காரியமும் சிங்கம் பண்ற காரியம் ஆயிடுமா? மாணவன் அக்னி மாதிரி, அப்ப மாணவன் பண்ற காரியங்கள் எல்லாம் அக்னி பண்ற காரியம் ஆயிடுமா? அப்படி ஆகாது சாமி. ஏன்னா இவன் மனுஷன், அது சிங்கம். இவன் மாணவன், அக்னி வேற, இவன் வேற. அப்ப இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஆகவே ஆகாது. ஆனா பாத்தீங்கன்னா நச்ச கிரௌரியேன பைங்கல்யேனவா முக்கிய சிங்காக்னயோகோ காரியம் கிஞ்சித்து கிரியதே ஸ்துத்தியர்த்தத்வேன உபக்ஷீனத்வார். அப்ப நம்ம ஸ்துதி பண்றமே சுவாமி அப்படின்னா, தேவதத்தனை நம்ம சிங்க மாதிரின்னு இது பண்றது, அவன் குரூரத்தன்மையுடையவன், வீரமானவன் அப்படின்றதோடையும், அதே மாதிரி சிங்கம் இது மாணவன் அக்னி போலன்னு சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப தீக்ஷண்யமானவன், நல்ல புத்திசாலி, ரொம்ப கற்பூர புத்தி அப்படின்ற மாதிரியோட ஸ்துதி பண்றதோட காரியம் முடிஞ்சு போகுது. அதுக்கு மேல மேல எக்ஸ்ட்ரா ஒன்னும் நடக்கிறது இல்லை, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை காரியம். ஆனா நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட ப்ராப்ளம் இருக்கு. நான் அப்படின்னு அனாதி காலத்துல இருந்து, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம நிறைய வருத்தப்படுறோம்ல, இது மாதிரி பண்ணாம இருந்திருக்கலாம், இது மாதிரி பண்ணாம இருந்திருக்கலாம். அப்ப கர்த்தத்துவம் இருக்குல்ல, வருத்தப்படுறீங்கல்ல. நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கா நம்ம பண்ண காரியங்கள்ல. ஞானிக்கு சொல்லும்போது சொல்லுது தைத்திரியத்துல, சாதுன கரவம் அசாதுன கரவம் இது அப்படின்னு. ஒரு ஞானி புருஷன் பாத்தீங்கன்னா எப்ப தன்னை ஒழுங்கா அறிஞ்சிடுறானோ, அப்ப இந்த தேகத்துல என்ன நடந்துச்சோ, அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த புண்ணியத்தோட அவனுக்கு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனும் வராது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாப்பம் பண்ணியிருந்தாலும் கூட அவனுக்கு அந்த பாப்பத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டான். அப்ப ஏதோ நடந்துச்சு, ஏன் அப்படின்னா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா நீங்களோ நானோ என்ன பண்றோம், ஒரு எறும்பை கொன்னா கூட நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒரு எறும்பை கொன்னா கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளார உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ போச்சு போச்சு போச்சு, சின்னோண்டு கரப்பாம்பூச்சி நேற்று கொண்டுட்டேன் நான், ஐயோ ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொண்டுட்டேன், அந்த சாப்பாடே மோசமா போச்சு எனக்கு, ஐயோ சாப்பிடவே முடியல. ஏன் அப்படின்னா, ஐயோ கொண்டுக்கூடாது, என்ன கொண்டுக்கூடாது. அப்ப கருத்துருத்துவம் இருக்கா? கருத்துருத்துவம் இருக்குல்ல. அந்த கற்பாம்பூச்சியை நான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உயிர்னு நினைக்கிறேன், அதை பிரம்மம் நினைக்கல. நானும் பிரம்மம்னு என்ன நினைக்கல, நானும் என்ன பண்றேன், என்ன மனுஷன் நினைக்கிறேன். நான் ஒரு பாப்ப காரியத்தை பண்றேன் அப்படின்னு ஒரு கர்த்தத்துவமும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டும் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். கொள்ளையடிக்கிறவனும் கொலை பண்றவனும் ஒரு வேதாந்தம் படிச்சு கொடுக்குறவனும் கர்த்தத்துவம் இருந்தாவே போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வந்துருது உள்ளுக்குள்ளார, கர்மத்தோட ஒரு அஃபெக்ஷன் வந்துருது நமக்கு. அது புண்ணியமோ பாப்பமோ, நான் எவ்வளவு பெரிய பாப்பம் நல்ல காரியம் எல்லாம் பண்ணியிருக்கேன், போச்சு அவ்வளவுதான். அப்ப கர்த்தத்துவம் இருக்கா? இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, யார் ஸ்தூயமான உச்ச ஜானீத்தோ, அதே நேரத்துல உபமால பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தர் சொல்றோம், நீ சிங்க மாதிரியா நீ அப்படின்னும் போது, இனி இந்த அக்னி மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு மாணவனை சொல்லும் போதும், ஸ்துதிக்கப்படுகிறவனுக்கு நன்றாக தெரியும்
ஸ்துதிக்கப்படுகின்றவன் அறிந்தே இருக்கின்றான். ந அகம் சிங்கோ, நான் சிங்கம் இல்லைன்னு தேவதத்தனுக்கு நல்லா தெரியும். என்ன ஸ்துதி பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியும். மாணவனுக்கு தெரியும் தன்னை அக்னின்னு ஒருத்தர் நம்மளை ஸ்துதி பண்றார், டீச்சர் வந்து ஸ்துதி பண்றார், நான் அக்னி இல்லை என்ன ஸ்துதி பண்றார் அப்படின்னு. ஜானீதக, கண்டிப்பா அறிந்திருக்கின்றான் அவன். இது ந சிங்கஸ்ய காரியம் மம, நான் சிங்கத்தோட காரியம் என்னோடது இல்லை, அக்னியோட காரியம் என்னோடது இல்லை. மம அக்னேகே சைதி, என்னுடைய அக்னி காரியம் என்னோடது இல்லை, சிங்கத்தோட காரியம் என்னோடது அல்ல அப்படின்னு தேவதத்தனும் மாணவனும் அறிந்துதான் இருக்கிறார்கள். ஆனா ததான, அது போல நம்ம அறியலைங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகம் கவுனம் நான் முக்கியம் அப்படின்னா, அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வயிற்றுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரீயா இருக்க வேண்டியதுன்னு. சுகர் ஏறி போச்சு, பேன்கிரியாஸ் கெட்டு போச்சு, ஹார்ட் பேஷண்ட் ஆயிட்டீங்க, பிபி யாருக்கு, தேகத்துக்கு. ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம், ஹார்ட்டுக்கு தானே ப்ராப்ளம், எனக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்க. சிங்கத்துக்கு ஏதாவது நடந்தா ஏதாவது தேவதத்தன் கஷ்டப்படுவானா? அக்னிக்கு ஏதாவது அணைஞ்சு போச்சு, ஐயோ நான் அணைஞ்சு போயிட்டேன்னு மாணவன் ஏதாவது ஃபீல் பண்ணுவானா? ஐயோ நான் அணைஞ்சு போயிட்டேன்னா சொல்லுவான்? சொல்ல மாட்டான்ல. அதே மாதிரி இப்ப நம்மளும் அது மாதிரி தானே இருக்கணும். இது கவனமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், தேகத்துல எந்த காரியம் பண்ணினாலும், தேகத்துக்கு எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் இல்லை அப்படின்னு. ஆனா இருக்க முடியுதா? இல்லைல்ல. நம்ம பண்ற எல்லா கர்மங்களையும் கர்த்திருவம் இருக்கு. நம்ம இந்த தேகாதிகள் அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாத்துலயும் நம்ம அனுபவிக்கிறோன்ற போகமும் இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இதுக்கு பேரு கவுனம் இல்லை, முக்கிய கவுனம் இங்க விவகாரம் இல்லை. ஆச்சாரியார் சொல்றார், ததா ந சங்காதஸ்ய கர்ம. சங்காத்தம்னா இந்த தேகமாதி அசம்பிள் பண்ணப்பட்ட இந்த தேகத்துல மம கர்ம முக்கியஸ்ய ஆத்மன இதி பிரத்யோ யுக்த தரக சியாத் ந யுக்த தரக சியாத். ஒருவேளை நீங்க செகண்டரியா இந்த தேகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கவுனமா இந்த தேகாதிகள்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு கர்மமும் முக்கியமா இருக்கக்கூடிய நானுக்கு பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. நான் பண்றேன்ற எண்ணம் வரவே வராது. தேகம் பண்ணுது நான் பண்ணலன்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கணும். ஆனா அப்படி இல்லைல்ல. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புனக அகம் கர்த்தா மம கர்ம இதி. அப்ப என்ன ஆகும், ஒருவேளை நீங்க முக்கிய கர்த்தா இல்லைன்னு வச்சுங்க, இது கவுனம்ல உங்களுக்கு புத்தி இருக்கு அப்படின்னா, சிவானந்த சுவாமி சொன்ன மாதிரி தேகம் செய்து, இந்த தேகம் கர்மம் பண்ணுது, இந்த இந்திரியங்கள் கர்மம் பண்ணுது, இந்த மனசு பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுது, நான் எதையும் பண்ணவில்லைன்னு. இதுல எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா கர்த்திருவ புத்தியும் வராது, இந்த என்னுடைய கர்மம்ன்ற எண்ணமும் ஒருத்தருக்கு வராது. ஆனா இப்ப நமக்கு என்ன இருக்கும், சிங்காயு. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொய்யறிவு. சிங்கம் சிங்கம் தேவதத்தன் மாதிரி இல்லை. நான் தேகம் அப்படின்றது எனக்கு பாத்தீங்கன்னா, நான் தேவதத்தன் சிங்கம் மாதிரி நான் தேகம்ன்றது இல்லை. மாணவன் அக்னி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் தேகம்ன்றது இல்லை. அப்ப நான் தேகம்ன்றது என்னது, கைத்துக்கு மேல பாம்பு மாதிரி. ஒன்னு தெரியாம போய் ஒன்னு தெரியும். ஆதாரம் மறைக்கப்பட்டு அதுக்கு மேல வேற ஒண்ணு நம்ம பார்க்கிறோம். இப்ப ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிங்கம் தனியா தெரியும், தேவதத்தன் தனியா தெரியும். ஸ்துதி பண்றவனுக்கும் ரெண்டும் வேறன்னு தெரியும், ஸ்துதியை ஏத்துக்கிறவனுக்கும் தெரியும் ரெண்டும் வேறன்னு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, நான் தேகம் சொல்லும் போது யாராவது நான் தேகம் இல்லைன்னு என்னைக்காவது அப்போஸ் பண்ணிருக்கோமா? நமக்கு ஏதாவது சொன்னா தேகத்துக்கு நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்க, ஐயோ குள்ளமான்னு சொல்லிட்டாரு, நீங்க கொஞ்சம் டல்லா இருக்கீங்களா, என்ன டல்லா இருக்கேன், எடுத்துட்டு கண்ணாடியை பார்த்துக்கிறது, முன்னாடி போய் பார்க்க டல்லா இருக்கேன், இல்லை நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பாரு, மூஞ்சியை பாரு அப்படின்னு யாராவது திட்டாங்கன்னா என்ன ஆகும், மூஞ்சியை பாரு அப்படின்னா, மூஞ்சியை பாருன்னு என்ன திட்டாங்களே கோவம் வருதா? உங்களுக்கு புத்தி இல்லை, கொஞ்சம் பேர் புத்தி இருக்கா? புத்தி இல்லைன்னு எனக்கு யாரை பார்த்து புத்தி இல்லைன்ட்டீங்க, கோவம் வருதா? அவர் ரொம்ப கோபக்காரருங்க. ஐயோ மனசு
ஐயோ என் மனசை சொல்லிட்டாங்களே அவருக்கு குணமானே இல்லை, கெட்ட குணமா இருக்கு அப்படின்னா கோவம் வருதா? அப்ப தேகத்துக்கு சொன்னாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நொல்ல கண்ணை திட்டினாலோ நமக்கு கோவம் வரக்கூடாது. நமக்கு வருது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த தேகத்தோட நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற இந்த தேகம் வேறன்னு பிரிச்சு அறியவே இல்லை. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அதிஷ்டானத்தையும் அதிஷ்டானத்துக்கு மேல இருக்கிற ஆதேயத்தையும் ஒன்னாக்கிட்டோம். கயிறு தெரியல, பாம்பை தான் பாக்குறோம். நான் தெரியல, நானுக்கு மேல தேகத்தை சிங்க் பண்ணிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன பேரு? மித்யா பிரத்யம், பொய்யறிவு என்று பெயர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து இருக்கு? பாப்பிகள்கிட்டையும் நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கு. புண்ணியாத்மாக்கள் நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய எல்லா கோயில்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஹோமங்கள் கோயில்கள்லாம் காமிய கர்மங்களை பண்ற மமோ பார்த்த சமஸ்த துருதேக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தன் பண்றவனுக்கும் கர்த்திருவம் இருக்கு. அதே நேரத்தில் தனம் தானியம் பகுபுத்திர லாபம்னு சொல்லி ஒரு ஹோமத்தை பண்றவனுக்கும் பூஜைகளை பண்றவனுக்கும் கர்த்திருவம் இருக்கு. ஒரு பிளேடு பக்ரீட்டையும் கர்த்திருவம் இருக்கு. எல்லாத்துக்கும் கர்த்திருவம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகளோட எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? நான்ற எண்ணம் இருக்கு. நான் கர்த்தா, என்னுடைய கர்மம் இது அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்ப எல்லாம் ஒரே கேஸ் தான் சொல்லும். அஜ்ஞானம். தன்னை வந்து பாத்தீங்கன்னா தேகமில்லை அப்படின்னு தெரியாத அஜ்ஞானம். நான் அச்சலம்னு தெரியாம நான் என்ன பண்றேன்? தேகம் செய்கிற சலன கர்மத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? நான் நினைக்கிறேன் நான் அச்சலம்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆகாச கல்பம், ஆகாசம் மாதிரி நான் அசையாதவன், எங்கும் வியாபித்தவன், வெறும் சச்சிதானந்தம். இந்த தேகங்கள் எல்லாம் எனக்கு மேல எல்லாம் கல்பித்தம்னு எனக்கு தெரியாம இருக்கு. அதான் அஜ்ஞானம். அப்ப ஞானியை தவிர்த்து எல்லா புண்ணியாத்மாக்கள் பாப்பாத்மாக்கள் எல்லாம் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்துருங்க. அஜ்ஞானி. அஜ்ஞானம், அஜ்ஞானத்திலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்மம், அந்த கர்மத்துல எல்லாத்துலயும் கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைக்கிளை வந்து பாத்தீங்கன்னா சடார சக்கரம்னு ஒண்ணு சொல்லுவோம். அப்படியே யோக சூத்திரத்துல இருக்கிற பாஷ்யத்தை, யோக பாஷ்யம் யோக சூத்திரங்கள் இருக்கு. அது அப்படியே நம்ம லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ட்ராக்ல போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம நாளைக்கு இதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அதனால்தான் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவான் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா எழுதி ஒரு கேரளாக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ப்ரூஃப் ரீடிங் கொடுக்குறாரு. இவரும் வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ரீடிங்லாம் பார்த்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கைக்கு போகுது. ஐயோ ஐயோ என்னன்னா இது இல்லாதது பொல்லாததெல்லாம் எழுதி வச்சிருக்கேது. சாமிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்கு, அது இதுன்னு எதோ கதையெல்லாம் இருக்கு. அதுல யாரு ப்ரூஃப் ரீடிங் பண்ணானா பகவானே ப்ரூஃப் ரீடிங் பண்ணியிருக்காரு. ஐயோ என்ன பகவானே இவ்வளவு பொய்யா எழுதியிருக்கு, இதை போய் நீங்க ப்ரூஃப் ரீடிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது பகவான் சொன்னாராம், இது மட்டுமா பொய்? ஒரே ஒரு வார்த்தை கேட்டு, இது மட்டுமா பொய் அப்படி. அப்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தியே இந்த தேகத்தை பத்தி ஒருத்தர் எழுதுனா நான் இந்த தேகம் இல்லைன்ற எண்ணம். அவர் வந்து பாத்தீங்கன்னா பலாக்குத்து நான் முன்னாடி இருந்த இடத்துல அகஸ்திய தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில உட்கார்ந்து இருக்காரு. அந்த பின்பக்கம் இருக்க ஸ்லம் ஏரியால இருக்க பசங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலத்தையும் மூத்திரத்தையும் எடுத்து அபிஷேகம் பண்றாரு. அது பாட்டுக்கு தேமையேன்னு இருந்தார் அவன் பாட்டுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு நடக்குது? தேகத்துக்கு நடக்குது, எனக்கு இல்லை. அப்போ தேகத்துக்கு எது நடந்தாலும் எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது கவுனம், நான் முக்கியம். தேகத்துக்கு எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஈஸியா இருக்கலாம். சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற, நான் வேற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்தோன்னா ஞானி புருஷர்கள்ட்ட இருக்கிறது கவுன பிரத்யம். நான் அவங்க சொல்ற உச்சரிப்பு கவுனம்.
ஆனா நீங்களோ நானோ இல்ல, நீங்களோ நானோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அறிவு அது வந்து பாத்தீங்கன்னா மித்தியா. நம்மள்ட்ட இருக்கிற அறிவு மித்யா பிரத்யம் சொல்ற பொய்யறிவு. ஞானிகள்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவுன பிரத்தியம், செகண்டரி மீனிங்ல தான் அவங்க பிரயோகப்படுத்துற நான். அப்ப ஞானத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட நல்ல செப்பரேஷன் தெரியும். நம்மள்ட்ட வந்து செப்பரேஷன் இல்லாம ஒன்னாக்கி வச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, நல்ல புண்ணிய காரியம் பண்றவங்கள்ட்டையும் நான் தேகம், நான் கர்த்தா, நான் போக்தான்ற எண்ணத்தோட தான் எல்லா வைதிக கர்மங்களும் நடந்துக்கிட்டு. எல்லாம் பாப்ப கர்மங்களுக்கும் பின்னாடி தேகம் நான், கர்த்தா நான், போக்தா நான்ற எண்ணம். நல்ல கர்மம் பண்றவங்களுக்கும் அதே தேகம் நான், கர்த்தா நான், போக்தா நான். நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒருத்தன் கர்மா பண்றான், ஒருத்தன் இந்த லோக்க பலனையை அடையிறதுக்காக ஒருத்தன் பாப்ப கர்மங்களை பண்றான். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளேடு பக்குரையும் கணப்பாட்டியும் சதுர்வேதியும் ஞானியோட பார்வையில ஒண்ணுதான். அதுதான் ஞானி பண்ணி முடிச்சவன் நான் சொல்றேன். செப்பரேஷன் ஆயாச்சு, முடிச்சவன் தானே ஞானி. அவனுக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், நான் இல்லை, என் மீது கல்பனா, இதெல்லாம் தேகாதிகள் கல்பனா, தங்கத்துக்கு மேல நாம ரூபம் கல்பனா, ஆபரணங்கள் கல்பனா, இந்த நானுக்கு மேல இந்த மொத்த ஜெகத்தும் கல்பனா, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை. யார் பண்றா? பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுது, ஆபாசம், இதெல்லாம் ஆபாசம், நான் செய்யவில்லை அப்படின்ற எண்ணம் திருடமா இருக்கும். இந்த தேகத்துக்கு யார் என்ன சொன்னாலும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இதுக்கு உண்டாக. இப்ப நமக்கெல்லாம் உண்டாகாம இல்லையே, உண்டாகுதே. நான் சும்மா லைட்டா கோவப்பட்டாவே வந்து நிறைய பேருக்கு வந்து நான் 2 வார்த்தை சொன்னாவே நமக்கு கோவம் வருது இல்லை. அப்போ வந்து ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்க சுவாமி அப்படின்னு கோவப்படுறீங்க அப்படின்னா துக்கப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? தேகத்துல நமக்கு அபிமானம் ரொம்ப இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கைத்துக்கு மேல இருக்க பாம்பு தான் தெரியுது, கயிறு தெரியல நமக்கு. ஞானிக்கு என்ன தெரியுதுன்னா கயிறு தனியா தெரியுது, பாம்பு தனியா தெரியுது. டம்மி டம்மி டம்மின்ற வார்த்தை கரெக்ட் தான். டம்மி ஒண்ணு முக்கியம், ஒண்ணு டம்மி, டூப்ளிகேட். ஆமா, கர்மனில தான் யூஸ் பண்ணுவோம் இதை, ஆத்மனை பதத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஆத்மனை பதத்துல யூஸ் பண்ணாம கர்ம பிரயோகத்துல வரும் வந்து இது பண்ணுவோம். போயிடுது. ஆமா ஆமா அதேதான். ஆமா, கர்மணி பிரயோகத்துல கர்மா பிரதானமா வந்துடும், கர்த்தா வந்து கவுனமாயிடுவார். ஞானிகள்கிட்ட இருக்கும். ஆமா, இல்ல இப்ப நீங்க இதே பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ததாமி புத்தியோகம் தம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா. இன்னைக்கு இல்ல 144 பேஜ்ல வந்து மேல ஆரம்பிக்கும் போது 144வது பேஜ்ல ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தித்தே அப்படின்னு சொல்றேன். நான் அவர்களுக்கு புத்தியோகத்தை தருகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா 4 விதமான பக்தர்களை சொல்றேன். 4 விதமான பக்தர்களை சொல்றேன். ஞானி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனன்யா சிந்தையந்தோ மாம் நித்தியயுக்தா யதோக்தம் ஆத்மானம் ஆகாச கல்பம் அகல்மஷம் உபாசத்தேன்ற. யாரு வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார பகவான் தான் ஆத்மாவா இருக்கார், அவர் ஆகாசம் போன்றவர், சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர், அவித்யா தோஷம் இல்லாதவர்னு யார் உபாசிக்கிறானோ, அப்ப ஆத்மா வந்து உபாசனையோட பலன் வந்து அவர் என்ன பண்றார்? பிரசாதமா இல்ல அந்த உபாசனையை தான் நம்ம விராட் உபாசனை, ஈஸ்வர உபாசனைன்னு பண்றோம்ல. அப்ப விராட் உபாசனையை பண்ணி அதுக்கப்புறம் ஈஸ்வர உபாசனைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு உபாசனை பண்ணுவீங்க. அப்படி உபாசனை பண்ணும் போது பராபக்தின்னு பேரு, அனன்ய பக்தின்னு பேரு. பக்தியா துவனன்யா லப்யா, அனன்ய பக்தியினால பகவான் எப்படி அடைய முடியும்? பகவான் வந்து ததாமி புத்தியோகம், நான் வந்து அவனுக்கு புத்தியோகத்தை தருகின்றேன். அதான் ஞானம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்கு போயிடுவீங்க. ஆமா, கிளிம்ஸ்ன்னு சொல்றது அந்த புத்தி யோகம் தான் வந்து. அதனால்தான் ஏன உபயாந்தி தே அப்படின்ற, ஏன மாம் உபயாந்தி தே, எதனால்
என்னை அடைவானோ அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை கொடுக்கிறேன். அதான் கிளிம்ஸ். பெரியவங்களுக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் ஒரு ஃபிளாஷ் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிஷ்டைக்கு போயிருப்பாங்க. அவ்வளவுதான், நிஷ்டை ஆயிருக்கும். ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிரதிபந்தங்களை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த உபாசனையும் கர்மயோகமும். இப்போ நான் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டா இன்னைக்கு ஆரம்பிச்சது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஆருருக்ஷோர் முனேர் யோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். 143வது பேஜ்ல பாத்தீங்கன்னா கர்மம் எது வரைக்கும் பண்ணணும்? நம்ம பாத்தீங்கன்னா மனசோட சமாதானம் அடையிறதுக்கு வரைக்கும் கர்மத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்? கர்மயோகமா பண்ணணும். கர்மயோகம் நல்லா செட்டில் ஆயிட்டீங்கன்னா உட்காந்து ஜபம் பண்றதோ ஈஸ்வரனை தியானிக்கிறதோ ஈஸியா முடியும். உபாசனை பண்ண முடியும். எப்படி உபாசனை பண்ணணும்? ஈஸ்வரனை பேதத்தோட பார்க்க கூடாது, அபேதமா பார்க்கணும். எனக்கு ஆத்மாவா ஈஸ்வரன் தான் எனக்கு ஆத்மாவா இருக்காருன்னு பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ளார நானா அவர் தான் இருக்காருன்னு பாவிக்க 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 அவர் என்ன பண்ணுவார்? ஞானித்து ஆத்மைவ மேமதம். அவன் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஞானத்தையே அவர் கொடுத்துட்றார். கொடுத்த மாத்திரத்துல பேதம் போய் நிஷ்டையை அடையிறதுக்காக அவன் திரும்பவும் பக்தி பண்ணுவான். அபேத பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். நிஷ்டை அடையிறதுக்கு பக்தி பண்ணுவான் ஞானி. அப்ப கர்த்திருவம் போயிடும், போக்திருத்துவம் போயிடும். சர்வ வியாபகமா அவன் பிரம்மவேத பிரம்மைவ பவதி ஆயிடும். இல்ல இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மசூத்திரத்துல நான் சொன்ன இது ஒரு ஞானம் உண்டாகிறதுக்கு கர்மம் ஞானம் கர்மத்தை அபேட்சா பண்ணி ஞானம் உற்பத்தி ஆகுது. அந்த கர்மம் என்னது? கர்மயோகமும் ஒரு கர்மம் தானே, உபாசனையும் ஒரு மானச கர்மம் தானே. இந்த ரெண்டுத்தையும் நீங்க பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா பேரிகேட்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. பிரதிபந்தம் உங்களுக்கு ஃபிளாஷ் ஆயிடுது. ஃபிளாஷ் ஆனதுக்கு பிறகு ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, ஞானம் உண்டான பிறகு ஞானமே மோட்சத்தை தருமோலிய அந்த ஞானத்துக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு கர்மங்களும் தேவையில்லை. ஞானம் மோட்சத்தை தருவதற்கு எந்த ஒரு நித்திய கர்மங்களும் தேவையில்லை, கர்ம யோகமும் தேவையில்லை, உபாசனைகளும் தேவையில்லை. ஞான நிஷ்டை ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தான் நிக்கணும். வேற கர்மா பண்ணக்கூடாது. ஞானத்துக்கு முன்னாடி கர்மங்கள் தேவைப்படுது. அதுவும் என்ன கர்மா? ஆபாச கர்மம் தான் பண்ண வேண்டியது. நீங்க காமியப்பட்டீங்க அப்படின்னா விரோதமாயிடும். ஆமா, சித்த சுத்திக்காக தான் பாத்தீங்கன்னா இது பண்றோம். நீங்க என்ன காமப்பட்டு கர்மம் பண்றீங்களோ அது சித்த சமாதானத்தை கொடுக்காது, சமநிலையை கொடுக்காது. நீங்க பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பா பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மனசாந்தி இருக்கும். பண்ணிட்டு இருக்கும் போதே மனசாந்தி உங்களுக்கு உண்டாயிட்டு. இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க ஐயோ நம்ம போனோம் ஒன்றும் நடக்கலையே, இதை பண்ணணும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னுட்டே இருக்கும். நமக்கு உப்பிலியப்பட போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு இருக்கும். ஆமா, இல்ல ஞானத்துக்கும் உண்டான பிறகு கர்மம் சம்சயம் பண்ணக்கூடாது. அதான் ஞானம் உண்டானவன் சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணிக்கிட்டு நிஷ்டை அடையணும். ஞானம் உண்டாகாதவன் என்ன பண்ணணும்? ஞானம் உண்டாகாதவன் எனக்கு பாத்தீங்கன்னா சப்த ஞானம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நான் தேகம்ன்ற செப்பரேஷன் ஆகாம இருக்கு. அப்போ ஆகலை அப்படின்னா என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு தடைகள் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த தடைகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விராட் உபாசனையை பண்ணிக்கிட்டு, காமிய கர்ம இந்த நிஷ்காமியத்தையே விராட் உபாசனையா பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஓங்கார உபாசனையும் பண்ணிட்டு, அது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும்? நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டு, உள்ள பாவம் பண்ணும்போதும் நான் தான் பகவான் தான் உள்ள இருக்கார் அப்படின்னு பண்ணிக்கிட்டு, பகவான் தான் எல்லாமா இருக்காருன்னு பாவிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அவரோட அனுகிரகத்தினால பேரிகேட்டர் எல்லாம் நீங்குச்சு அப்படின்னா, தடைகள் நீங்குச்சுன்னா ஒரு ஃபிளாஷ் வந்து அப்ப வந்துருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது எல்லாம் சும்மா பொய்ன்னு தெரிஞ்சிடும். வேக்கப் ஆன மாதிரி அவன் திரும்ப கர்மத்துல ஈடுபடவே மாட்டான். சர்வத்தையும் விட்டுட்டு நிஷ்டையை மட்டும் பண்ணி நைஷ்கர்ம சித்தியும் பரமாம் சந்நியாசேன அதிகரிச்சு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.